நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்று தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமாகும்படியாக விரும்புகிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்பி வைப்போம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை ஒருத்தவர் அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நெகேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். நெகேமியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:1. போதும். 3:1. நெகேமியா 3:1 மட்டும் தான் வாசிக்க சொன்னேன். 3:1. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். இந்த 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் 3வது வரியில் ஆட்டு வாசலை கட்டினார்கள். எருசலேமின் வாசல்கள். இந்த 3ஆம் அதிகாரத்தில் எருசலேமுக்கு இருக்கக்கூடிய 10 விதமான வாசல்களை பற்றி இந்த 3ஆம் அதிகாரத்தில் நெகேமியா நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எருசலேமுக்கு மொத்தம் 12 வாசல்கள் உண்டு. இந்த எருசலேம் தேசத்து அந்த நகரத்தை சுற்றிலும் 12 வாசல்கள். There are 12 gates. அந்த 12 வாசல்களிலே இந்த 3ஆம் அதிகாரத்தில் மட்டும் 10 வாசல்கள் பற்றி நமக்கு பேசப்படுகிறது. இன்றைக்கு அந்த எருசலேமின் வாசல்களை நான் உங்களுக்கு முன்னாலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு விதமான சத்தியத்தையும் நாம் அடைய வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்களை பற்றியும் அது நமக்கு பேசுகிறது. இன்றைக்கு திறந்த வாசலிலே நான் எருசலேமின் வாசல்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். இல்லை, இது திறந்த வாசல். ஆனால் நான் பேசுறது எருசலேமினுடைய வாசல்கள், த கேட்ஸ் ஆஃப் ஜெருசலேம். எருசலேமினுடைய 10 வாசல்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்னாலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். அந்த 10 வாசல்களில் முதல் வாசல் எங்கே, எந்த வாசலிலே ஆரம்பமாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் 3வது வரியிலே ஆட்டு வாசல், ஷீப் கேட், ஆட்டு வாசல். எருசலேமினுடைய 10 அந்த இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற 10 வாசல்களிலே முதலாவது வாசலினுடைய பெயர் ஆட்டு வாசல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆட்டு வாசல் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆட்டு வாசல் அமைக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டு வாசல் நம்முடைய வாழ்க்கைக்கு சில ஆவிக்குரிய சத்தியங்களை பேசுகிறதாக நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக ஆரம்பிக்கும் பொழுதே பாருங்க, ஆட்டு வாசல் என்று சொல்லி ஆரம்பமாகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். 12 வாசல்கள். அதில் முதல் வாசலினுடைய பெயர் ஆட்டு வாசல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வாசல் அண்டையிலே தான் அன்றைக்கு பலி செலுத்தப்படுகிற எல்லா ஆடுகளும் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் பாவம் செய்து விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பலி மிருகத்தை அவன் கொண்டு வர வேண்டும். அவனுடைய வருமானத்துக்கு தகுந்தபடி, அவனுடைய தகுதிக்கு தகுந்தபடி, அவனுடைய சக்திக்கு தகுந்தபடி ஆட்டையோ மாட்டையோ காளையையோ கடாவையோ அவன் கொண்டு வர வேண்டும். ரொம்ப ஏழ்மையானவர்கள், தரித்திரமானவர்கள் அப்படின்னா புறா குஞ்சுகளை இல்லாவிட்டால் புறாக்களை, பறவைகளை அவர்கள் கொண்டு வந்து பலி செலுத்த வேண்டும். ஆகவே இங்கே இந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் அந்த ஆடுகள் எல்லாம் அங்கே சேர்க்கப்பட வேண்டும். அந்த ஆட்டு வாசல் அண்டையிலே தான்
அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பலி செலுத்தப்பட வேண்டிய எல்லா ஆடுகளும் இந்த வழியாகத்தான் வர வேண்டும் என்று நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 38வது வசனம். யாத்ராகமம் 29:38. ஒவ்வொரு நாளும் ஒரு வயதான 2 ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் பலியிட வேண்டும். போதும். அப்போ காலையில் ஒரு ஆட்டுக்குட்டி, மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டி தினந்தோறும் பலியிடப்பட வேண்டும். அப்படி பலியிடப்பட வேண்டிய அத்தனை ஆடுகளும் இந்த ஆட்டு வாசல் வழியாகத்தான் அவர்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக எருசலேமில் இருக்கக்கூடிய 10 வாசல்களிலே முதலாவது வாசலினுடைய பெயர் என்னவென்றால் ஆட்டு வாசல். அன்பானவர்களே, இந்த ஆட்டு வாசல் என்பது எதை குறிக்கிறது? உங்களுடைய என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை பேசுகிறது. அல்லேலூயா. அன்பானவர்கள், அன்றைக்கு இந்த ஆட்டு வாசல் வழியாக எப்படி அனைத்து விதமான ஆடுகள் கொண்டு வரப்பட்டதோ, எப்படி அனைத்து விதமான ஆடுகள் அங்கே பலியிடப்பட்டதோ, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ரட்சிப்புக்காக நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாகி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, அன்றைக்கு ஆட்டு வாசல் வழியாக கொண்டு வரப்பட்டிருக்கிற ஆடுகள் பலி செலுத்தப்பட்டு அவைகளுடைய அந்த கழுத்து பகுதியானது வெட்டப்பட்டு அவைகள் மூலமாக அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினாலே அன்றைக்கு ஜனங்களுக்கு பாவம் மன்னிப்பு கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த நாட்களிலே நான் ஒரு வேளை பாவம் செய்வேனேயானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு ஆட்டை கொண்டு வர வேண்டும். அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அதற்கு பிறகு என்னுடைய கைகளை அந்த ஆட்டினுடைய தலையின் மேலே நான் வைத்துவிட வேண்டும். அந்த சமயம் பார்த்து ஆசாரியன் என்ன செய்வான்? அந்த ஆட்டினுடைய தலைப்பகுதியை, கழுத்து பகுதியை அவன் வெட்டுவான். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் என்னுடைய கைகளை அந்த ஆட்டின் மேலே வைக்கும் பொழுது என்னுடைய பாவத்தை எல்லாம் நான் அந்த ஆட்டின் மேலே செலுத்துகிறேன், அல்லது அந்த ஆடானது என்னுடைய பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஒரு பாவமும் செய்யாத அந்த ஆடு என்னுடைய பாவத்தை எல்லாம், என்னுடைய கைகளை வைக்கும் பட்சத்தில் என்னுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆடு ஏற்றுக்கொள்ளுகிறது. என்னுடைய பாவங்களுக்காக அந்த ஆடானது என்ன ஆகிறது? அங்கே பலி ஆகிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த ஆடு அங்கே ரத்தம் சிந்துகிறதாக நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே நன்றாய் கவனியுங்கள். அதாவது எத்தனை விதமான மிருகங்களினுடைய அந்த பலிகள் அங்கே செலுத்தப்பட்டாலும், எத்தனை விதமான மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டாலும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு நாம் சொல்றோமே தவிர, ஆனால் அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால் மன்னிக்கப்படலை, மூடப்பட்டது என்று தான் நாம் அதை கவனிக்க வேண்டும். ஒருவேளை மன்னிக்கப்பட்டது என்று ஒருவேளை வாசிக்கிறோம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், ஆனால் மன்னிக்கப்படலை, அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டது. சங்கீதத்தில் கூட ஒரு வசனம் உண்டு, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போனா பழைய ஏற்பாட்டில் என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டது? மூடப்பட்டது, மன்னிக்கப்படலை, அது மூடி மறைத்து வைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கவனித்து பாருங்கள். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட வழியில் ஒரு அசுத்தமான ஒரு காரியம் அங்கே இல்லாவிட்டால் யாருன்னா அங்கே மலம் கழித்திருப்பார்கள், இல்லாவிட்டால் எச்சிலை துப்பி இருப்பார்கள், இல்லாவிட்டால் சளியை துப்பி இருப்பார்கள், இல்லாவிட்டால் நல்ல அந்த வெத்தலையை மென்று அந்த எச்சிலை துப்பி இருப்பாங்க. இப்போ அந்த அசிங்கம் தெரியக்கூடாது என்பதற்காக என்ன செய்யலாம்? கொஞ்சம் மணலை அள்ளி எடுத்து அதன் மேலே போட்டுடலாம், இல்லைங்களா? அப்போ அந்த மணலை அள்ளி எடுத்து அந்த அசுத்தத்தின் மேலே போட்டபடியினாலே இப்போ அந்த அசுத்தம் என்ன ஆகிறது? மறைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அசுத்தமானது மூடப்பட்டு இருக்கிறது. அந்த மணல் அது மேலே போடப்பட்டபடியினாலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான அந்த மலமோ இல்லை எச்சிலோ இல்லாவிட்டால் சளியோ அங்கே மூடப்பட்டு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இப்போ யாருடைய கண்ணுக்கும் அந்த அசுத்தம் தெரியாது, இல்லைங்களா? ஆனால் ஒருவேளை அந்த மணலை கிண்டனோம்னா, அந்த மணலை அப்படி கிண்டி எடுத்தோம்னா உள்ளே இருக்கக்கூடிய அசுத்தமானது தெரியும். அப்போ பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படலை, எல்லாம் மூடப்பட்டது. கிண்டனா உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை அவர் சிந்தினதின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அவர் மூடலை, நம்முடைய பாவங்கள் அவர் மறைக்கலை, நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக யோசித்து பாருங்க. அதாவது மண்ணை போட்டு மூடணும்னா
மறுபடியும் அதை அப்படி கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா அல்லது கிண்டனோம்னா உள்ள இருக்கிற அசுத்தம் தெரியும் இல்லைங்களா? தெரியும். ஆனால் இப்போ ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறபடியினாலே அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பாவம் என்கின்ற அந்த அசுத்தம் இப்போ யாருக்கும் என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. யோசித்து பாருங்கள், வேதத்தில் அதற்கான ஏராளமான வசனங்கள் உண்டு. உதாரணமாக ஒரு வசனத்தை பாருங்க. நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய முதுகுக்கு பின்னால என்ன பண்ணிட்டாராம்? எரிந்து விட்டார். முதுகுக்கு பின்னால. கொஞ்சம் உங்க முதுக பின்னாடி திரும்பி பாருங்க. என்னங்க, உங்க முதுக பார்க்க சொன்ன, அடுத்தவங்களை பார்க்க சொல்லலை. உங்க முதுக நீங்களே பாருங்க. பார்க்க முடியுதா? முடியல. அப்போ அது போல தான் ஆண்டவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நான் செய்த பாவங்கள் இன்னைக்கு பார்க்கப்பட முடியாது. என்னாலையும் பார்க்க முடியாது, மற்றவர்களாலும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது? முதுகுக்கு பின்னாலே அவர் எரிந்து விட்டார். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த ஆட்டு வாசல் நமக்கு எதை பேசுகிறது? நமக்காக பலியான நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பை பெற்று இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை இன்றைக்கு நீங்களும் நானும் அடைந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த பயணம் ரட்சிப்பிலே தொடங்குகிறது இல்லைங்களா? அந்த ரட்சிப்பிலே ஆரம்பித்து தொடர்ந்து படிப்படியாக நாம் முன்னேறி கொண்டே செல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே இந்த ஆட்டு வாசல் என்பது எதை குறிக்கிறது? இன்றைக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலி செலுத்தினபடியினாலே நமக்காக ஒரு புதிய மார்க்கத்தை அவர் திறந்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். 10:19. எபிரேயர். இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், போதும், திரையின் வழியாய் அல்லது திரையின் வாசலாய், அந்த திரையின் பாதையாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு கவனித்து பாருங்கள், அந்த ஆட்டு வாசல் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை பேசுகிறது? ஆண்டவர் தம்மைத்தாமே பலியாய் தந்தபடியினாலே நமக்காக ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. a new way என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த வாசலுக்கு, அந்த மார்க்கத்திற்கு என்ன பெயர் பாருங்க? புதிய வாசல். இரண்டாவது ஜீவனுமான வாசல். மூன்றாவது அதில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு வாசல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நியூ வே and then living way என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அன்பானவர்களே, இந்த ஆட்டு வாசலானது இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கைக்கு எதை பேசுகிறது? எப்படி அன்றைக்கு ஆடுகள் பலியானதோ அதுபோல ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தம்மை தாமே பலி செலுத்தி நமக்காக ஒரு புதிய வழியை திறந்திருக்கிறார். அந்த வழி மரணத்தினுடைய வழி கிடையாது, ஜீவ வழி என்று நமக்கு அங்கே எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறதாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே அப்போ ஆட்டு வாசல் என்பது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக பலியான நமது தேவ ஆட்டுக்குட்டியானவரை அது பேசுகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, இரண்டாவதாக இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அதே நெகேமியா புஸ்தகம், அதே 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். இரண்டாவது வாசலுக்கு பெயர் ஃபிஷ் கேட், மீன் வாசல் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். முதல் வாசலுக்கு பெயர் ஆட்டு வாசல், அது ரட்சிப்புக்கு அடையாளம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பலியானதற்கு அடையாளமாக பேசப்படுகிறது. இப்பொழுது மீன் வாசல் என்பது என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு தம்மை தாமே பலியாக்கினதினாலே, தம்முடைய ரத்தத்தை சிந்தினதினாலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் ஆதாயப்படுத்தி இன்றைக்கு நம் மூலமாக மற்றவர்கள் ஆதாயமாக்கப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ மீன் வாசல் என்றால் என்ன அர்த்தம்? இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் மற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், அல்லது ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. இப்போ அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்ற ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. இந்த மீன் வாசலுக்கு மட்டும் பாருங்க, 3வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, மீன் வாசலை கட்டினார்கள், அதற்கு உத்தரம் பாவி, அதற்கு கதவுகளையும் அப்புறம் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். இப்போ ஆட்டு வாசல்ல பார்த்தீங்கன்னா கட்டினார்கள், கதவுகளை வைத்தார்கள், அவ்வளோதான். அந்த ஆட்டு வாசலுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பூட்டோ தாழ்பாலோ எதுவுமே இருக்காது. ஆனால் மீன் வாசலுக்கு மட்டும் பாருங்க, அப்போ டபுள் செக்யூரிட்டி
இந்த மீன் வாசல் இரட்டிப்பான அளவில் அது பாதுகாக்கப்பட வேண்டும். மீன் வாசல் என்றால், மீன்கள் என்றால் என்னது? ஆத்துமாக்களாகிய நீங்களும் நானும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய சபையினுடைய விசுவாசிகளாகிய நம்மை அது குறிக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்மை கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் பாருங்க. ஆட்டு வாசலை கட்டிட்டு அதற்கு என்ன பண்ணாங்க? கதவுகளை மட்டும்தான் வச்சாங்க, மற்றபடி தாழ்பால்களையோ பூட்டுகளையோ வைக்கல. ஆனால் மீன் வாசலுக்கு பாருங்க, கட்டினார்கள், கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அப்போனா என்ன அர்த்தம் அன்பானவர்களே? அதாவது சபையில் கொண்டு சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்துமாக்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் பத்திரப்படுத்துகிறதாக பார்க்கிறோம். பார்த்தீங்களா? அவருடைய கரிசனை பாருங்க, அவருடைய பொறுப்பு பாருங்க. சரிங்களா? இந்த மீன்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது இல்லைங்களா? வேற கூடையில் போயிடக்கூடாது, மறுபடியும் சமுத்திரத்தில் போயிடக்கூடாது, மற்றவங்களுடைய கூடைக்குள்ள போயிடக்கூடாது, இது இந்த கூடையில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மீன் வாசலுக்கு மட்டும் பாருங்க அதை கட்டிட்டு அதற்கு கதவுகள், இரண்டாவது பூட்டுகள், மூன்றாவது தாழ்பால்கள் போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்பனா அவ்வளவு செக்யூரிட்டியை ஆண்டவர் அந்த மீன் வாசலுக்கு வைத்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மீன் வாசல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எதை பேசுகிறது கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. அதாவது மீன் பிடிக்கிறவர்களாகிய அந்த மீனவர்களை கர்த்தர் எப்படி மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினாரோ, அதுபோல இன்றைக்கு உங்களை என்னையும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு, வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:16-17. 1ஆம் அதிகாரம் 16-17. மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அந்திரேயாவும் இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். பார்த்தீங்களா? அப்ப மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவையும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவையும் ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, இனி நீங்க மீன்களை பிடிக்காதீங்க, மனுஷர்களை பிடியுங்க. பார்த்தீங்களா? ஃபிஷர்ஸ் ஆஃப் மென். முதல்ல அவங்க ஃபிஷர்ஸ் ஆஃப் ஃபிஷர்ஸ், மீன்களை பிடிக்கிறவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அழைத்து இப்போ என்ன செய்கிறார் பாருங்க, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை என்னவா மாத்துறேன்? மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அன்பானவர்களை இந்த மீன் வாசல் நம்முடைய வாழ்க்கைக்கு எதை பேசுகிறது? நீங்களும் நானும் மற்ற மனுஷர்களை பிடிக்க வேண்டும், மற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், மற்றவர்களை சபைக்குள்ளே கொண்டு சேர்க்க வேண்டும், மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். ஆட்டு வாசல் நம்முடைய ரட்சிப்பை பேசுகிறது இல்லைங்களா? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த வசனத்தை சொல்லி பாருங்க. இங்க பாருங்க, இந்த ரெண்டு பேரையும் ஆண்டவர் எப்போ பிடிக்கிறார் பாருங்க. 16ஆம் வசனத்துல சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது, பார்த்தீங்களா? கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற போது, அதை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அதாவது நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். முதல்ல சுவிசேஷம். ஸோ த காஸ்பல் ஆஃப் நெட்ஸ், சுவிசேஷம் என்கின்ற அந்த வலையை நாம் போடணும். அவங்க எழுத்தின் பிரகாரமான மீன்களை பிடிப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வலைகளை சமுத்திரத்தில் போட்டாங்க. இன்னைக்கு நம்மளை அந்த வலையை போட சொல்லலை, சுவிசேஷம் என்னும் வலையை அல்லது வசனம் என்கின்ற இந்த வலையை ஜனங்களுக்கு நேராக நாம் வீச வேண்டும். சரிங்களா? அப்போ நாம் எந்த அளவுக்கு அந்த வலைகளை வீசுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த வலையிலே ஆண்டவர் மனிதர்களை சிக்க பண்ணி நமக்கு ஆதாயமாக்கி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, அன்றைக்கு இந்த பேதுருவையும் இந்த அந்திரேயாவையும் ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, ஆதாயமாக்கி அவங்கள சொல்றாரு, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்பனா இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய தலையாய கடமை என்னவென்றால், ஏதோ நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மட்டும் சபைக்கு வர்றேன், நான் மட்டும் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், இல்லை, கிடையாது. இந்த 4 சுவருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய மக்களை நாம் நினைவு கூற வேண்டும். சரிங்களா? மற்ற ஜனங்களை நாம் நினைவு கூற வேண்டும், மற்ற அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் நினைவு கூற வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் யாராய் இருக்கிறான்? ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. அப்ப கவனித்து பாருங்க. அதாவது ஆண்டவர் நினைச்சார்னா ஒரே நிமிஷத்துல இந்த உலகம் முழுவதையும் அவரால் ரட்சிக்க முடியும்.
அல்லது அவர் நினைச்சார்னா ஒரே ஒரு தூதனை அனுப்பி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி இந்த உலகத்தையே தம் பக்கமாக இழுத்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய விரும்பல. அவர் உங்கள் மூலமாக, என் மூலமாக, நம்மை கொண்டு தான் மற்றவர்களை ஆதாயமாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அப்போ யோசித்து பாருங்கள், இந்த மீன் வாசல் என்பது உங்களுக்கும் எனக்கும் எதை பேசுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் மற்றவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும், அடுத்தவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும், மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்த வேண்டும். கவனித்து பாருங்கள், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரோ என்னுடைய ஒரு நண்பன் இந்த இயேசுவை பற்றி அறிவித்து என்னை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்தான். இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன். அப்போ அதுபோல இன்றைக்கு அதுபோல உங்களுக்கும் யாரோ ஒருத்தர் சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் இந்த சபைக்கு அழைச்சிக்கிட்டு வந்திருப்பாங்க, யாரோ ஒருத்தர் இந்த இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அப்போ இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு இந்த இயேசுவை அறிமுகப்படுத்தினோமா? மற்றவர்களுக்கு இந்த இயேசுவை குறித்து சொல்லி அவர்களை நாம் ஆதாயமாக்கி இருக்கிறோமா? அப்போ யோசித்து பாருங்கள். அது பாருங்க, முதல்ல ஆட்டு வாசல், ரெண்டாவது மீன் வாசல். ஆட்டு வாசல் என்பது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ மீன் வாசல் என்பது எதை குறிக்கிறது? என்னை சார்ந்தவர்களை நான் ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும் இல்லைங்களா? என்னுடைய நண்பர்கள், அயலகத்தார், என்னுடைய உறவுக்காரர்கள், என்னுடைய இனஜன பந்துக்கள் எல்லாரையும் ஆண்டவருக்குள்ளே நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதைத்தான் அன்றைக்கு இந்த மீன் வாசல் என்பது நமக்கு பேசுகிறதாக. கவனித்து பாருங்கள், எருசலேமில் ஏதோ அவங்க இஷ்டத்துக்கு இந்த வாசல் எல்லாம் கட்டி வைக்கல, ஏனோ தானோன்னு இந்த வாசல் கட்டி வைக்கல. ஒவ்வொரு வாசலிலேயும் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாசலுக்கும் அங்கே அநேக பொருள்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோ இங்க இரண்டாவதாக மீன் வாசல் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவர்களை ஆதாயம் பண்ண வேண்டும். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாலே ஊழியம் செய்கிற ஒருவர் தன்னுடைய வயதான காலத்தில் கூட அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வெளியிலே சென்று ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த வயது உடையவர் ஒரு நாள் காலையில் எழும்பி இன்றைக்கு எப்படியாகிலும் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஆர்வத்தோடு எழுந்திருக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா வெளியில் பேய் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அவரால் வெளியில் போக முடியல. தொடர்ந்து அந்த மழை நிற்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் மழை நின்ன பாடில்லை. அடுத்து பொழுது விடிந்தது. அப்புறம் முற்பகல், நண்பகல், பிற்பகல், அவ்வளவு நேரம் வரைக்கும் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வயதான முதியவர் தனக்குள்ளே ஆதங்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஐயோ, இன்னைக்கு நான் ஒருத்தருக்கும் ஒரு ஆத்மாவை கூட நான் போய் சொல்ல முடியாதா? ஒரு ஆத்மாவை கூட இன்னைக்கு நான் என்னால் ஆதாயம் பண்ண முடியாதா? இந்த மழை கொஞ்சம் கூட விடலையே, கொஞ்சம் விட்டா நான் உடனே ஓடி போய் யாருக்கனா இந்த சுவிசேஷத்தை சொல்லிட்டு ஒரு ஆத்மாவை நான் ஆதாயம் பண்ணிடுவேனே என்று அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் மாலை நேரம் வரைக்கும் மழை விடவே இல்லை. பேய் மழை பெய்து கொண்டிருக்கிறது, இடைவிடாத அடை மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவருக்குள்ளேயோ ஆதங்கம், இன்னைக்கு ஒருவேளை ஒரு ஆத்மாவுக்கு கூட நான் சொல்லாம நான் தூங்க போயிடுவேனோ, என் வாழ்நாளில் ஒரு நாளும் அப்படி நான் தூங்கினதே கிடையாது என்று அவர் அங்கே ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கடைசியில் மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு முன்னாலே தோன்றி பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் சோவன் சோ, நீ உடனடியாக உன்னுடைய குடையை எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லு அப்படின்னு ஒரு சத்தத்தை அவர் கேட்டார். உடனே தன்னுடைய குடையை விரித்து கொண்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னாரு. அங்க பார்த்தீங்கன்னா இவருக்காகவே ஆண்டவர் அங்க ஏற்கனவே ஒரு ஆத்துமாவை ஆயத்தப்படுத்தி வைக்கிறாரு. அங்க ஒரு மனுஷன் தன்னுடைய ஆபீஸை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கோட்டு சூட்டோட பூட்டோட கையில் அந்த சூட்கேஸோட அந்த பஸ் ஸ்டாண்டில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். வெகு நேரமாக நின்று கொண்டிருக்கிறார். பஸ் வந்த பாடில்லை, மழை நின்ன பாடில்லை, வீடு போய் சேர முடியல. இப்படி அவர் ரொம்ப டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆவியானவர் இந்த வயதான ஊழியம் செய்கிற முதியவரிடத்தில் சொல்றாரு, அவருக்கு போய் சொல்லு, அவருக்கு போய் சொல்லு அப்படின்னு. உடனே அந்த வயதான நபர் அருகாமையில் வந்து குடையை பிடித்து கொண்டு அந்த பேய் மழைக்கு மத்தியில் அந்த நபருக்கு அருகாமையில் வந்து சொல்றாரு, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படிங்கிறாரு. இப்போ அந்த மனுஷன் ஏத்துக்குவாரா? அவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கிறாரு. பஸ் வரல, வீடு போய் சேர முடியல, மழை விட்ட பாடு இல்லை. சரிங்களா? இதுக்கு நடுவில் இவர் ஜீசஸ் லவ்ஸ் யூ சொல்றத அவர் அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் இல்லை? நாம மட்டும் என்ன அவ்வளோ உடனடியாக ஏற்றுக்கொண்டுட்டோம் சபைக்கு வாங்கன்னு சொன்னா.
ஆண்டவரை ஏற்றுக்குங்கன்னு சொன்னால் உடனடியாக ஏற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? எவ்வளோ டிமிக்கி கொடுத்தோம், எவ்வளோ எஸ்கேப் ஆனோம் இல்லைங்களா? எத்தனை பேரை எத்தனை தடவை நடக்க வச்சோம் இல்லைங்களா? அப்போ அதே போல் அந்த மனுஷன் டென்ஷனில் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் மேன் அப்படின்னாரு. அந்த வயதான முதியவர் என்ன சொன்னார்? திஸ் இஸ் மை பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டார். புரியுதா? இப்போ அவருக்கு நிம்மதி. அப்பாடா, இன்னைக்கு ஒரு ஆத்மாவுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லிட்டேன். பார்த்தீங்களா அன்பானவர்களே? இப்போ அவருக்குள்ள ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலம். இன்னைக்கு இவ்வளோ மழைக்கு நடுவில் கூட நான் இயேசுவை பற்றி சொல்லிட்டேன் இல்லைங்களா? அங்கே நடந்த உரையாடல் பாருங்க. இவர் சொன்னார், ஜீசஸ் லவ்ஸ் யூ. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்? உன் வேலையை நீ பாரியா, இல்லை எனக்கு இங்கே பஸ்ஸு வரல, நான் வீடு போய் சேர முடியல, உன் வேலையை நீ பாரியா, மைண்ட் யுவர் பிஸ்னஸ் மேன். இவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? இதுதான் என் வேலை, திஸ் இஸ் மை பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டார். இப்போ அவருக்குள்ள பெருத்த சந்தோஷம். யோசித்து பாருங்க, அவ்வளவு பயங்கரமான மழைக்கு நடுவில் கூட அந்த மனுஷன் வெளியில் போய் ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு வீடு திரும்பி அன்றைக்கு நிம்மதியாக தூங்கினார். நமக்கு சின்ன தூறல் போட்டாலேயே ஆராதனை கட்டு இல்லை, ஒரு சின்ன தூறல் வரக்கூடாதுன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? அவருக்கு பேய் மழை பெய்து கொண்டு இருக்கிறது, அதுக்கு நடுவில் அவர் ஊழியம் செஞ்சிருக்கிறார். பாருங்க, நமக்கு கொஞ்சம் மழை பெஞ்சாலும் என்னங்க வரல மழை பாஸ்டர் இல்லை, யோசித்துப்பா. மழை தன்னுடைய வேலையை செய்கிறது இல்லைங்களா? அதுபோல் அப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வேலை என்ன? ஆலயத்தில் காணப்பட வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாருங்க, மழை தன்னுடைய வேலையை செய்யாமல் இருக்கா? இல்லை, அது தன்னுடைய வேலையை பார்க்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாம நம்முடைய வேலையை பார்த்துடணும் இல்லைங்களா? யோசித்து பாருங்கள். ஸோ மீன் வாசல் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த மீன் வாசலுக்கு மட்டும் பாருங்க, இங்கே தான் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த நாட்களில் மீன்களை எல்லாம் கொண்டு வந்து அங்கே சந்தையை போட்டு மீன்களை விற்பாங்க. சரிங்களா? வாசித்து பாருங்கள். அதே நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை ரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திட சாட்சியாய் என்ன பண்ண கடிந்து கொண்டேன். நெகேமியா சொல்றார் பாருங்க. புரியுதா? அந்த நாட்களில் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து எப்போ? என்னைக்கு? ஓய்வு நாளில், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாளில், ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய நாளில் எல்லா பொருட்களையும் சந்தைக்கு கொண்டு வந்து அங்கே விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நெகேமியா என்ன பண்ணுறாரு? அவர்களை திட சாட்சியாக கடிந்து கொண்டேன். அடுத்த வசனத்தில் பாருங்க, மீனையும் பார்த்தீங்களா? மீன்காரங்களும் வந்துட்டாங்க. எப்போ? ஓய்வு நாளில். பார்த்தீங்களா? மீன் விற்கிறவங்க ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு போய் இருக்கணும், இல்லை ஆராதிக்க போய் இருக்கணும். ஆனால் மீன்காரி அம்மா என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, ஓய்வு நாளில் எங்கே வந்துட்டாங்க? மீன் வாசல் அண்டையில் வந்து மீன் விற்க வந்துட்டாங்க. சரிங்களா? இப்போ கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ அந்த ஓய்வு நாள் எவ்வளவாய் தடைபடுகிறது பாருங்க இல்லைங்களா? அங்கே விற்கிறவங்க ஆலயத்திற்கு போய் இருக்கணும், ஆனால் ஆலயத்துக்கு போகாமல் மீன் விற்கும்படிக்கு பார்த்தீங்களா? 16ஆம் வசனம், மீனையும் பார்த்தீங்களா? இந்த மீனை எங்கே கொண்டாந்து வைப்பாங்க? இந்த ஃபிஷ் கேட், இந்த மீன் வாசலில் தான் அங்கே கொண்டு வந்து அங்கே விற்பனை செய்வார்கள். அப்புறம் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே, எந்த நாளிலே? ஓய்வு நாளில். பார்த்தீங்களா? மற்ற நாளில் விற்றாலும் பரவாயில்லை, மற்ற நாளில் வாங்கி சாப்பிட்டாலும் பரவாயில்லை, இவங்க எந்த நாள் பார்த்து விற்கிறாங்க பாருங்க. ஏன்னா ஓய்வு நாளில் எருசலேமிலே மக்கள் கூடுவார்கள், ஜனங்கள் அங்கே ஆயிரக்கணக்கான மக்களாக கூடி வருவார்கள். அப்போ அந்த சமயம் பார்த்து தான் மீன்காரங்கள்லாம் அங்கே வந்து அந்த சந்தையை போட்டு அங்கே விற்று கொண்டு இருக்கிறார்கள். இதை நெகேமியா பார்த்து அவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. 15ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவங்களை நான் என்ன பண்ணேன்? கடிந்து கொண்டேன். பார்த்தீங்களா? கடிந்து கொண்டேன். யோசித்து பாருங்க இல்லைங்களா? நான் இன்னைக்கு நாமளாக இருந்தால் சரி விற்றுக்கோ, எவ்வளோ விற்றாலும் அதில் கொஞ்சம் காணிக்க கொண்டாந்து கொடுத்துரு, தசமபாகம் கொண்டாந்து கொடுத்துரு இல்லைங்களா? அப்படி இல்லை. அப்படி சொல்லக்கூடிய சில ஊழியர்களும் இருக்காங்க. இல்லை, கிடையாது. அன்பானவர்களே, ஓய்வு நாளில் கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட வேண்டிய அந்த நாளை கர்த்தருக்கென்று கொடுத்து விட வேண்டும். ஆகவே இந்த மீன் வாசல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு எதை பேசுகிறது? நான் ரட்சிக்கப்பட்டது போல மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். ஆண்டவர் எப்படி அநேக மீனவர்களை, மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அவர் மாற்றினாரோ, அதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சரி, மூன்றாவதாக வாசிக்க கேட்போம். 6வது வசனம், 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பழைய வாசல். இதுக்கு என்ன பேருங்க? ஓல்டு கேட், பழைய வாசல். பார்த்தீங்களா?
இப்போ மூன்றாவது இன்னொரு வாசல். அந்த எருசலேமுக்கு இத்தனை விதமான வாசல்கள் இருக்கிறது. அத்தனை வாசல்களுக்கும் ஒவ்வொரு பெயர் அங்கே சூட்டப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதுக்கு இப்போ 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பழைய வாசல். பழைய வாசல் அது எதை காண்பிக்கிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய அந்த பழைய ஜீவியம். அந்த பழைய வாசல் என்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய பழைய வாழ்க்கை. இயேசுவுக்குள்ள வருவதற்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், அது பழைய வாழ்க்கை. அன்பானவர்களை கவனித்து பாருங்கள், அருமையானவர்களே. ஸோ இந்த பழைய வாசலை கூட என்ன பண்றாங்க பாருங்க, 6ஆம் வசனத்தில் பழுது பார்த்து கட்டினார்கள். என்னங்க, அதான் பழைய வாசலாச்சே இல்லை, அது அப்படியே விட்டுடலாம் இல்லை, ஆனால் விடலை. அதையும் என்ன பண்றாங்க பாருங்க, பழுது பார்த்து கட்டினார்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பழைய மனுஷர்கள். சரிங்களா? நம்ம எல்லாரும் பழைய மனிதர்கள். அதாவது ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டாலும் இந்த சரீரம் என்ன புதுசாவா மாறிடுச்சு. என்னங்க, நம்ம இப்போ முதல் வசனத்தில் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார் இல்லைங்களா, ஆட்டு வாசல் வழியாக நம்மளை ரட்சித்தார். இப்போ ரட்சித்ததுமே நாம் அதே பழைய பெயர்களை உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். அதே பழைய உருவம், அதே பழைய வடிவம் இல்லைங்களா, அதே பழைய தோற்றம். அப்படின்னா அந்த பழைய மனுஷன் கொஞ்சம் பார்த்தா, இப்போ அந்த பழைய மனுஷனுக்குள்ள பழைய மனுஷனை என்ன பண்ணணும்? 3ஆம் வசனம் சொல்லுகிறபடி, 6ஆம் வசனம் சொல்லுகிறபடி பழுது பார்த்து கட்டினார்கள். அப்போ அந்த பழைய மனுஷனுக்குள்ள சில புதிய காரியங்கள் ஏற்றப்பட வேண்டும். சரிங்களா? அப்போதான் அவன் புது சிருஷ்டி ஆவான். யோசித்து பாருங்கள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பானா? புது சிருஷ்டியாயிருப்பான். அப்புறம் பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த புதுசு எங்க? இங்க கிடையாது, மேலே கிடையாது, உள்ளுக்குள்ள ஆவியின் மனுஷனுக்குள்ள, இருதயத்திற்குள்ள. சரிங்களா? அன்பானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அதே பழைய சரீரம் தான் இல்லைங்களா, அதே பழைய உருவம் தான், அதே பழைய தோற்றம் தான், எந்த மாற்றமும் கிடையாது. யோசித்து பாருங்கள், ரட்சிக்கப்பட்டதுமே குள்ளமா இருந்தவங்கெல்லாம் அப்படியே நெட்டையா ஆயிட்டாங்களா என்ன? இல்லை நெட்டையா இருந்தவங்கெல்லாம் குள்ளம் ஆயிட்டாங்களா என்ன? இல்லை முடி கொட்டி போனவங்களுக்கெல்லாம் முடி வளர்ந்துருச்சா என்ன? இல்லை, ஒன்றும் கிடையாது. அதே பழைய தோற்றம், பழைய உருவம், பழைய வடிவம். ஆனால் அதே வேளையில் இங்கே ஒரு உருமாற்றம் ஏற்பட வேண்டும். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ அதுக்காக தான் இந்த பழைய வாசலை என்ன பண்ணுறாங்க, அவர்கள் கட்டினார்கள். சரிங்களா? கட்டினார்கள். இது நிறைய சத்தியங்களை நமக்கு பேசுகிறது. சரிங்களா? நாம் என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், ஆண்டவர் உங்களை என்னதான் உயர்த்தினாலும் பழச மறந்துடக்கூடாது, பூர்வ நாட்களை மறக்கக்கூடாது. அன்னைக்கு நாம் எப்படி இருந்தோம், அன்னைக்கு நாம் என்ன நிலைமையில் இருந்தோம் இல்லைங்களா, அதை நாம் மறக்கக்கூடாது. அப்போ இந்த பழைய வாசல் அநேக சத்தியங்களை நமக்கு பேசுகிறதாக இருக்கிறது. இந்த பழைய வாசல் முதலாவதாக, நான் பழைய, அதாவது வெளிப்புறமாக நான் பழைய மனுஷனாய் காணப்பட்டாலும் கூட உள்ளுக்குள்ளே நான் புதிய மனுஷனாய் காணப்பட வேண்டும். ஐ ஆம் எ நியூ கிரியேச்சர். சரிங்களா? ஒரு ஆங்கில மொழியாக்கத்தில், அதாவது புத்தம் புது ரகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இணையான ஒரு ஆங்கில பதம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது, புத்தம் புது ரகம். இப்போ நீங்களும் நானும் யாருங்க? என்ன ரகம்? இன்னும் பழைய ரகத்தில் இருக்கீங்களோ? என்ன ரகம்? ஆமாம், கேட்கணும் இல்லை, இது என்ன ரகங்க? சரிங்களா? ஸோ நாம் எல்லாரும் இப்போ என்ன ரகம்? புது ரகம் இல்லை, என்னது? புத்தம் புதிய ரகம். சரிங்களா? புத்தம் புதிய, பிராண்ட் நியூ. சரிங்களா? இப்போதாங்க வந்திருக்கு ஒரு புது பிராண்ட். இது வரைக்கும் இந்த பிராண்ட் வந்ததே இல்லை சொல்கிறாங்க பாருங்கள், இது வரைக்கும் இந்த மாடல் வந்ததே இல்லை. யோசித்து பாருங்கள் அருமையானவர். ஸோ புத்தம் புது ரகம் அப்படிங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய உள்ளான மனுஷன் அந்த புத்தம் புது ரகத்தில் காணப்பட வேண்டும். புதிய சுபாவங்கள், புதிய அந்த கேரக்டர், புதிய அந்த குணலட்சணங்கள், புதிய தன்மைகள் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த பழைய வாசல் என்பது அருமையானவர்களை பழுது பார்த்து கட்டப்பட வேண்டும். அன்னைக்கு பாருங்க, சரி இது பழைய வாசல், இது அப்படியே விட்டுருவோம், மீதி எல்லாம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுறல. அந்த பழைய வாசலை கூட என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, பழுது பார்த்து கட்டினார்கள் என்று நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய பழைய ஜீவியம் கட்டப்பட வேண்டும். சரிங்களா? பழைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்புறத்தில் என்னதான் அது பழசா இருந்தாலும் சரி, அந்த உள்ளுக்குள்ள புதிய சுபாவங்கள், நியூ கேரக்டர், நியூ கிரியேச்சர். சரிங்களா? புதிய தன்மைகள், புதிய சுபாவங்கள். சரிங்களா? புதிய ஒரு நம்ம முதல்ல வாசித்தோம் பாருங்க, ஆண்டவர் நமக்காக புதிதும் ஜீவனுமான வழியை கர்த்தர் திறந்திருக்கிறார். அப்ப அந்த வழியில போகக்கூடிய நீங்களும் நானும் அந்த வழியை, அந்த வழிக்கு பேரே என்ன பாருங்க, நியூ வே. ஓல்டு வே கிடையாது இல்லைங்களா?
பழைய வழி கிடையாது, ஒரு புதிய வழியை ஆண்டவர் நமக்காக உண்டு பண்ணி இருக்கிறார், ஆண்டவர் நமக்காக திறந்திருக்கிறார். அப்போ அந்த புது வழியில் நீங்களும் நானும் செல்லும் பொழுது நாம் புதிய அந்த சுபாவத்தை, குணலட்சணங்களை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று அந்த வார்த்தை, அந்த சத்தியத்தை நமக்கு பேசுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய அப்படிங்கிறது நம்முடைய முந்தின வாழ்க்கையை மறந்துடக்கூடாது. இயேசுவுக்குள்ள, அதாவது நமக்கு எல்லாருக்கும் கூட பாருங்கள், அதாவது இந்த கேலண்டரில் சொல்கிறாங்க இல்லையா, காலத்தில் சொல்கிறாங்க பாருங்கள், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். இல்லை, இது கேலண்டருக்கு மட்டும் இல்லைங்க, சரித்திரத்துக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய வாழ்க்கைக்கும் அப்படி இருக்குது. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன் நான் யார்? உலகத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், சடங்காச்சாரத்தில் இருந்தேன், சம்பிரதாயத்தில் இருந்தேன். இது கிறிஸ்துவுக்கு முன். இப்போ நான் யார்? என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கிமு கிபி வச்சிருக்கிறார். வெறும் கேலண்டருக்கு மட்டும் கிடையாது, வெறும் ஹிஸ்டரி சரித்திரத்துக்கு மட்டும் கிடையாது. கிமு கிபி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஒரு கிமுவை வைத்திருக்கிறார். கிமு என்றால் என்ன? என்னுடைய பழைய வாழ்க்கை. சரிங்களா? இன்னைக்கு இப்போ 1ஆம் சங்கீதம் வாசித்தோம் பாருங்க. 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், அப்போ எங்கே இருந்த நானே? துன்மார்க்கருடைய ஆலோசனை, அப்புறம் பாவிகளுடைய வழிகளில், அப்புறம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில். பார்த்தீங்களா? அப்போ இதான் முந்தின வாழ்க்கை. 1ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் 1:1 வாசிக்கிறோம் பாருங்க. அப்போ நான் எங்கே இருந்தேன்? புரியுதா? நான் எந்த இடத்துல இருந்தேன்? அதான் கிமு. இப்போ நான் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்டவர் என்ன எங்கே கொண்டு வந்திருக்கிறார்? கிமுலிருந்து எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? கிபி, கிறிஸ்துவுக்கு பின். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லும்போது அந்த 1ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கே இருக்கணும் தெரியுங்களா? நான் யாராக இருக்கணும் தெரியுங்களா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, முதல்ல பிரியமாயிருந்து, அப்புறம் இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன். அப்போ கவனிச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் அன்னைக்கு துன்மார்க்கன், அவங்களோட பாவிகளோட, பரியாசக்காரரோட, ஆனால் இப்போ கர்த்தருடைய வேதத்தோட. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வேதத்தில் என்னது? பிரியமா இருந்து. இந்த வேதத்தில் நம்ம என்னவா இருக்கணுமா? பிரியமா இருக்கணுமா? யோசித்து பாருங்க. இது ஜஸ்ட் லெட்டர் தான், ஒரு கடிதம் போல தான் இல்லைங்களா? ஒரு சாதாரண பேப்பர் தான், சாதாரண வார்த்தைகள் தான். ஆனாலும் இதில் நான் என்னவா இருக்கணும்? பிரியமா இருக்கணும். சில சமயத்தில் பாருங்க, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க குடும்பத்தில் அல்லது ஒரு அவங்களுடைய பிள்ளைகள், அது இப்போ அந்த காரியமெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போவாங்க, வேலைக்காக, படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ வெளிநாட்டுக்கு போன அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுங்களா? உடனே பணம் அனுப்பிடுவான்னு எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு கடிதாசி போடுவானான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லை? அப்போ ஸோ அந்த கடிதம் வந்ததுமே அந்த கடிதத்தின் மேலே அந்த பெற்றோர்களுக்கு என்னவா இருக்கும்? அவ்வளவு பிரியமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த 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 நாட்களை கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. அந்த போஸ்ட்மேன் அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அந்த சைக்கிளில் பெல் அடிச்சுக்கிட்டே வருவார், தெருவா எல்லா வீடுகளையும் வாசலில் வெளியில் வந்து நிற்பாங்க. ஏன்னா எங்களுக்கு ஏதாவது கடிதாசி வந்திருக்கா, எங்களுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நிற்பாங்க. ஆனால் அத்தனை பேருக்கும் வராது. சரிங்களா? யாரோ ஒருத்தருக்கு, வெளிநாட்டுக்கு யாருன்னா ஒருத்தர் போயிருப்பாங்க, அவங்க கடிதம் போட்டிருப்பாங்க, அந்த கடிதம் வந்திருக்கும். இப்போ அந்த கடிதத்தை வாங்கின மாத்திரத்தில் அந்த பெற்றோர்கள் பாருங்க, அந்த கடிதத்தின் மேலே அவ்வளவு பிரியமாக இருப்பாங்க. அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய சில உயிர் நண்பர்கள், நெருங்கின நண்பர்கள், நமக்கு ரொம்ப அருமையானவங்க, நமக்கு ரொம்ப பிரியமானவங்க எழுதி போடுகிற அந்த கடிதங்கள் மேலே நாம் என்னவா இருப்போம்? அப்படியே பிரியமாக இருப்போம் இல்லைங்களா? அந்த கடிதத்தை மறுபடியும் படிப்போம், அந்த கடிதத்தை அப்படியே பத்திரப்படுத்துவோம். அந்த கடிதத்தின் அந்த என்வெலப்பு கவர் மேலேயே ஓப்பன் வித் ஸ்மைல் அப்படி எழுதி அமைச்சிருப்பான் இல்லை? ஓப்பன் வித் ஸ்மைல். அப்போ எவ்வளோ பத்திரமா நாம் அதை கிழிக்கும் போது உள்ள அந்த லெட்டர் கிழிஞ்சிடக்கூடாது. அப்போ பத்திரமா. அப்போ கவனிச்சு பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன்? ஒரு சாதாரண கடிதத்தின் மேலே அவ்வளவு பிரியமாக இருக்கிறோம்னா, கர்த்தருடைய வேதத்தின் மேலே அதை காட்டிலும் அதிகமாய் நாம் பிரியமாய் காணப்பட வேண்டும். இதில் பிரியம் வச்சாதான் அடுத்து இன்னொன்று பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? இதை தியானிக்க முடியும். இது மேலே எனக்கு பிரியம் வரலன்னா நான் இதை என்ன பண்ண முடியாது? தியானம் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே எனக்கு பிரியம் வந்தால் தான், அந்த கொள்ள ஆசை வந்தால் தான் அதை என்னால் தியானிக்க முடியும். யோசித்து பாரு, இது பிரசங்கியார்களுக்கு மட்டும் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, சராசரி விசுவாசிகளுக்கு கூட அந்த தன்மை இருக்க வேண்டும், அந்த குணலட்சணம் இருக்க வேண்டும். உங்கள் பிரியமெல்லாம் இந்த வேதத்தின் மேலே இருக்கணும், உங்கள் கொள்ள ஆசையெல்லாம் இந்த வேதத்தின் மேலே இருக்கணும். சரிங்களா? குழந்தைகள் மேலே, பிள்ளைகள் மேலே, மற்ற காரியங்கள் மேலே இருக்கிறதை காட்டிலும் இந்த வேதத்தின் மேலே, வேத வசனங்கள் மேலே கொள்ள ஆசை இருந்ததுன்னா இதை நாம் என்ன
செய்வோம்? தியானித்து கொண்டே இருப்போம். ஆகவே இந்த பழைய வாசல் என்பது எதை பேசுகிறது? என்னுடைய பழைய மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை காரியங்கள் அகற்றப்பட்டு கர்த்தர் என்னை ஒரு புது மனுஷனாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது பாருங்க. முதல்ல ரட்சிக்கப்பட்டேன், ரெண்டாவது நான் என்ன செய்யணும்? அடுத்தவங்களை ஆதாயம் பண்ணணும், மூணாவது நான் இப்போ என்னை எப்படி விளங்க பண்ணணும்? புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக நான் என்னை விளங்க பண்ண வேண்டும். நான்காவதாக வாசிக்க கேட்போம். 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 3:13. பள்ளத்தாக்கின் வாசல். போதும், இந்த வாசலுக்கு பேர் என்னதுங்க? பள்ளத்தாக்கின் வாசல், வேலி கேட், த கேட் ஆஃப் வேலிஸ், பள்ளத்தாக்கின் வாசல் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த வாசலானது நமக்கு சில காரியங்களை பேசுகிறது. பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்க தலை உயர்த்தி பார்ப்பீங்களா இல்லை தலை குனிஞ்சு பார்ப்பீங்களா? குனிஞ்சு பார்ப்போம். சரிங்களா? குனிஞ்சு பார்ப்போம். அப்போ நமக்குள்ள அந்த பள்ளத்தாக்குகளை போல அந்த தாழ்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். பணிந்து கொள்ளுகிற பணிவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சரிங்களா? ஸோ இந்த பள்ளத்தாக்குகளினுடைய வாசல் நமக்கு எதை பேசுகிறது? கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்த பிற்பாடு நமக்குள்ளே பெருமையோ, என்னுடைய காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதோ, பெருமை பாராட்டுவதோ, தலகணம் பிடிச்சி ஆடுவதோ, தற்பெருமையால் நான் காணப்படுவதோ கூடாது. அதற்கு பதிலாக என்னை நான் தாழ்த்த வேண்டும். அந்த பள்ளத்தாக்கு பாருங்க எவ்வளோ தாழ்ந்து இருக்கு பார்த்தீங்களா? இல்லை, அது தன்னை தாழ்த்தி இருக்கிறது. பள்ளத்தாக்குகளை யாரும் உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, கண்ணை உயர்த்தி பார்க்க முடியாது, அதை தாழ்த்தி பார்க்கணும். அப்போ இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாழ்மையின் பண்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே தாழ்த்தினார் இல்லைங்களா? ஹம்பிள். ஸோ நீங்களும் நானும் நம்மை தாழ்த்துகிறவர்களாக, தாழ்த்துதல் மட்டுமல்ல, நமக்குள்ள ஒரு பணிவு, பெற்றோர்களிடத்தில் பணிவு, போதகர்களிடத்தில் பணிவு, பெரியோர்களிடத்தில் பணிவு, தேவனிடத்தில் பணிந்து நடக்கக்கூடிய அந்த குணம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். வாசித்து பாருங்கள் ஒரு வசனம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15வது வசனம். சொல்லுகிறார். யார் சொல்றார் பாருங்க? நித்தியவாசி அவரு, பரிசுத்தர், மகத்துவமானவர், உன்னதமானவர், அப்படிப்பட்டவர் ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்ல வரார் பாருங்க? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். போதும், அவர் எங்க வாசம் பண்றார் பாருங்க. புரியுதா? வேர் ஹி இஸ் டுவெல்லிங். அவர் எங்க வாசம் பண்றார் பார்த்தீங்களா? உன்னதத்திலும், ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா? ஹை பிளேஸ், ரெண்டாவது ஹோலி பிளேஸ். சரி, உன்னதத்தில் நான் வாசம் பண்றேன், ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலத்தில் நான் வாசம் பண்றேன். யாரு? தேவனாகிய கர்த்தர். அவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தை பற்றி சொல்றாரு பாருங்க. அவர் குடியிருக்கக்கூடிய அந்த விலாசத்தை பற்றி அவர் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நான் எங்க வாசம் பண்ணது தெரியுமா? உன்னதத்தில், ஹை பிளேஸ். ரெண்டாவது நான் எங்க வாசம் பண்ணது தெரியுமா? ஹோலி பிளேஸ், பரிசுத்தமான ஒரு இடத்துல நான் வாசம் பண்றேன். அப்படிப்பட்ட அவரு சொல்றார் பாருங்க, பணிந்தவர்களின், இல்ல இந்த கடைசி வார்த்தையை வாசிங்க. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பார்த்தீங்களா? எங்க இருக்கிறவரு எங்க வந்துட்டார் பாருங்க. சரிங்களா? முதல்ல எங்க இருக்கிறேன்னு சொன்னாரு? நான் உன்னதத்தில் இருக்கிறேன், அடுத்து பரிசுத்தமான ஸ்தலத்தில் இருக்கிறேன். அப்படிப்பட்டவர் இப்ப எங்க வந்துடுறார் பாருங்க? நொறுங்குண்ட ஆவி, பணிவுள்ள ஆவி உள்ளவர்களிடத்துல வாசம் பண்ணுகிறேன். அப்போ நீங்களும் நானும் அன்பா அந்த பணிவு உடையவர்களாக நாம் இருப்போம்னா, அந்த பணிந்த ஆவி, தாழ்மையான அந்த ஆவி உள்ளவர்களாக நாம் இருப்போம்னா, அங்கே இருக்கிற தேவன் எங்க வந்துடுறார் பார்த்தீங்களா? என் உள்ளத்துக்குள்ள வந்துடுறாரு. கரங்களை ஒருத்தர் ஒரு இல்லையா சொல்லலாமா? யோசித்து பாரு. எங்கேயோ இருக்கிறவரு எங்க வந்துட்டார் பாருங்க இல்லைங்களா? உன்னதத்தில் இருக்கிறாரு, பரிசுத்தமான ஸ்தலத்தில் இருக்கிறாரு. அவர் போயும் எங்க வந்துட்டார் பாருங்க? ஏன் ஆவியில் வந்துட்டார், என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டார். எதை பார்த்து வந்தாரு? என்கிட்ட இருக்கிற பணம், அழகு, அந்தஸ்து, பின்னணி, பேக்ரவுண்ட், இதை பார்த்து வரல. எதை பார்த்து வந்தாராம்? என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நொறுங்குண்ட இருதயம், ரெண்டாவது பணிந்த ஆவி. பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் தாழ்மையை பேசுகிறது.
அப்போ நீங்களும் நானும் எவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்துகிறோமோ, எவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? அவர் உன்னதத்தில் தாங்க வாசம் பண்ணுவார், அவர் ரொம்ப சுத்தமான இடத்துல தாங்க இருப்பார், இந்த பாவியான உள்ளத்துக்குள்ளெல்லாம் அவர் வரமாட்டாருங்க. இல்லை, கிடையாது. நாம் பாவிகளாக தான் இருப்போம், இருக்கலாம். ஆனால் அந்த பாவியான அந்த மனுஷனுக்குள்ள அந்த பணிந்த இருதயம் இருந்துருச்சுன்னா கர்த்தர் அதை தேடி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசித்து இடத்தையே மாத்திக்கிறார் பாருங்க. என்ன ஒரு சாக்கியம் உள்ள மக்கள் நீங்களும் நானும். அப்போ ஆனா இன்னைக்கு நிறைய பேரிடத்தில் அந்த சுபாவம் இருக்க மாட்டேங்குது, இல்லைங்களா? ஆனா நீங்களும் நானும் அந்த சுபாவத்தை நாம் அடைய வேண்டும். சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தாழ்த்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளை தாழ்த்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தாழ்மை என்பதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? மற்றவங்களை நான் மேன்மையா நினைக்கணும். இதுதான் தாழ்மை. எப்படி சொல்லுங்க? தாழ்மை என்பது என்னது? என்ன நான் மேன்மையாக நினச்சிக்கிட கூடாது. நான் பார்த்தியா என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்கிட்ட எவ்வளோ சரக்கு இருக்குது பார்த்தியா, என்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா? இல்லை இல்லை இல்லை, மற்றவங்களை மேன்மைப்படுத்து, மற்றவங்களை நம்ம மேன்மையாக நினைக்கணும். இதுதான் தாழ்மை. சரி, தாழ்மை என்றால் ஏதோ நடிக்கிறது, அப்படியே குனிஞ்சு அப்படியே ஆள் இருக்கிற வரைக்கும் அப்படியே கீழ்ப்படுகிறது செய்யறது, அந்த தாழ்மையெல்லாம் நான் பேச வரல. தாழ்மை என்றால் என்ன? இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் நானே என்னை காட்டிலும் மேன்மையாக நினைக்கணும். சரிங்களா? என்னை விட இவங்க பெரியவங்க, என்னை விட விஷயம் தெரிஞ்சவங்க, அப்படி மேன்மையாக நினைக்கணும். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. அப்போ இதுதான் தாழ்மை. சரிங்களா? தாழ்மை என்பது என்னை நானே மேன்மைப்படுத்திக் கொள்வதல்ல, நான் என்ன பண்ணணும்? அடுத்தவங்களை மேன்மையாக நினைப்பது. ஆக யோசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பையன் ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வாத்தியார் அவனை பெஞ்ச் மேலே ஏறி நிற்க சொல்கிறாரு. அவன் நிற்கவே மாட்டேங்கிறான். ஒரு தடவை சொன்னார், 2 தடவை சொன்னார், நிற்கவே இல்லை. 3ஆவது தடவை பெரம்போட வரட்டுமா அப்படின்னு கேட்டார். உடனே பெஞ்சு மேலே நின்றுட்டு இப்போ அவன் தன் மனசுக்குள்ளே சொல்கிறான், நான் உங்களுக்கு முன்னால் தான் பெஞ்சு மேலே நிற்கிறேன், ஆனால் என் மனசுக்குள்ளே நான் பெஞ்சில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா என்ன சொல்கிறான்? பார்த்தீங்களா? அவன் மனசுக்குள்ளே சொல்கிறான், நான் உங்களுக்கு முன்னால் பெஞ்சு மேலே ஏறி நிற்கிறேன் நீங்கள் சொன்னதால், ஆனால் என் மனசில் நான் நிற்கலை, நான் பெஞ்சில் உங்கள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ இது என்னது? பெருமையை பேசுகிறது. சரிங்களா? ஸோ அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. நமக்குள்ள உண்மையான ஒரு பணிவு, உண்மையான ஒரு தாழ்மை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கார். நல்லா கவனிங்க. இப்போ பள்ளத்தாக்குன்னு ஒன்று இருந்ததுன்னா அது பக்கத்திலேயே மலைகள்னு ஒன்று இருக்கும். தெரியுங்களா? பள்ளத்தாக்கு அப்படி இருந்ததுன்னா பக்கத்தில் மலை இருக்கும். அதாவது தாழ்விடம்னு ஒன்று இருந்ததுன்னா பக்கத்தில் உயர்ந்த இடம்னு ஒன்று இருக்கும். ஆக நம்முடைய தேவன், நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். நம்முடைய தேவன் யார் பாருங்க. 1 ராஜாக்கள் 20:28. கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? அவர் பள்ளத்தாக்குகளுக்கும் தேவனாயிருக்கிறாரு, மலைகளுக்கும் தேவனாயிருக்கிறார். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ பள்ளத்தாக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதை பேசுகிறது? என்னை நான் தாழ்த்து கொள்ளுவது, என்னை நான் பணிந்து கொள்ளுவது. அப்போ இப்படி நடந்தோம்னா சரிங்களா? சரி, இந்த ஆள், இந்த மனுஷன் ரொம்ப பள்ளத்தாக்கினுடைய அந்த வாசலில் இருக்கார், பள்ளத்தாக்கின்படி அவர் ரொம்ப தாழ்த்துறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவர் பள்ளத்தாக்குகளின் தேவனா மட்டும் இல்லாமல் என்ன தேவனா இருக்கிறாரா? மலைகளின் தேவனா. அப்படின்னா மலைகள் என்பது எதை காண்பிக்கிறது? உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, சிலுவையில் தம்மை தாழ்மையே தாழ்த்தினார். இன்னைக்கு அவருடைய பேரு எல்லா நாமங்களை பார்க்கலும் மேலாக உயர்த்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இல்லைங்களா? அழிக்கப்பட முடியாத அளவுக்கு. இல்லைங்களா? நான் சொல்லுவேன், அதாவது இன்னும் சில காலங்கள் போனால் காந்தி பேரை கூட மறந்துடுவாங்க போல இருக்குது. நம்முடைய எதிர்கால இப்போவே தெரிய மாட்டேது சில பிள்ளைகளுக்கு. சரிங்களா? அப்போ நம்முடைய நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தவர் இல்லைங்களா? அதுவும் இப்போ இருக்கிற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல அவர்களுடைய பாடங்கள் எல்லாம் பாட புத்தகத்திலிருந்து வேற எடுத்துடுறாங்களா? அப்போ பசங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இல்லை, சுதந்திரத்துக்காக போராடினவங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காங்கிரஸ்காரர்களாக இருப்பாங்க. இப்போ அவங்க பேரெல்லாம், அவங்க பாடமெல்லாம் பாட புத்தகத்தை எடுக்கப்படும் போது அப்போ அந்த பேரெல்லாம் மறந்து போயிடுது இல்லைங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் காலத்தில் காந்தின்னா யாருன்னே தெரியாது, நேருன்னா யாருன்னே தெரியாது.
ஆனால் இயேசுன்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா நாமங்களை பார்க்கலும் மேலாக கர்த்தர் இந்த நாமத்தை வைத்திருக்கிறார். அதனால் அன்பானவர்களை கவனித்து பாருங்கள் இல்லைங்களா. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் சில கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் இருந்தாங்க, அவங்க பேரெல்லாம் இன்றைக்கி மறைஞ்சு போச்சு இல்லைங்களா. நான் என்னுடைய சைல்ட்ஹுட்டில் கவாஸ்கர், சுனில் கவாஸ்கர், பட்டோடி, இப்போ அந்த பேரெல்லாம் இப்போ இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சொன்னால் தெரியாது இல்லைங்களா. அப்போ கவனிச்சு பார்த்தீங்களா. அப்போ அது போல் அந்த பேரெல்லாம் இன்றைக்கி மறைஞ்சு போச்சு சரிங்களா. எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் இருந்திருக்காங்க, சாதனை படைத்தவர்கள், சரித்திரம் படைத்தவர்கள், அவங்க பேரெல்லாம் இன்னைக்கு மறைஞ்சு போச்சு. ஆனால் எந்த பேர் மறைஞ்சாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் ஒரு நாளும் மறைக்கப்படவே படாது. அது அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அடுத்தபடியாக ஐந்தாவதாக அதே 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14, குப்பை மேட்டு வாசல். இது என்ன வாசலுங்க? ஆமாம், எங்கே எப்படி சுற்றிட்டு எங்கே வரைக்கும் வந்துட்டோம் பாருங்க. இப்போ குப்பை மேட்டாண்ட வந்துட்டோம் சரிங்களா. குப்பை மேட்டு வாசல். ஸோ ஒவ்வொரு வாசலுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது பாருங்க சரிங்களா. நாம் பேர் வைக்கிறது கூட ரொம்ப அழகான பேர் இல்லை, அலங்காரமான பேர் பார்த்து பேர் வைக்கிறோம். ஆனால் அன்னைக்கு பாருங்க சரிங்களா, பழைய வாசல்னு ஒரு பேர், அப்புறம் பள்ளத்தாக்கின் வாசல்னு ஒரு பேர். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விட மோசமாக என்னது, குப்பை மேட்டு வாசல். கவனித்து பாருங்கள், இந்த வாசல் அன்றைக்கு எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, பலி செலுத்தப்படுகிற மிருகங்களிலிருந்து அத்தனை கழிவுகளும் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுவாங்க சரிங்களா. தேவையில்லாத அந்த பொருட்கள், உறுப்புகள், அவயவங்கள் சரிங்களா, அந்த இன்னர் ஆர்கன்ஸு, அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் எதெல்லாம் தேவையில்லையோ சரிங்களா, எல்லாத்தையும் கொண்டாந்து இங்கே கொட்டிடுவாங்க. இப்போ ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மாட்டை, ஒரு பலி மிருகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தேவையில்லாத சில கழிவுகள் இருக்கிறது சரிங்களா. நம்ம ஆளுங்க ஒன்றையும் விடுறது கிடையாது சரிங்களா, எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். என்னிடத்தில் வருகின்ற யாதொன்றையும் புறம்பே தள்ளுவது இல்லை இல்லைங்களா. எதுவாக இருந்தாலும் அடித்து புசி. ஆனால் அப்படி இல்லை, இங்கே ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்கா பார்த்தீங்களா, சிலதெல்லாம் புசிக்கக்கூடாது, சிலதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விதிமுறையை வைத்திருக்கிறார். அப்போ அந்த கழிவுகள், அந்த தேவையில்லாத அந்த உறுப்புகள், அதெல்லாத்தையும் கொண்டாந்து எங்கே கொட்டிடணும், குப்பை மேட்டு வாசலிலே கொண்டு வந்து கொட்டிடணும். அதெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடாது, அதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது, அதெல்லாம் பதப்படுத்தக்கூடாது, அதெல்லாத்தையும் கொண்டாந்து, அதுக்காக தான் இந்த குப்பை மேட்டு வாசல் என்ற ஒன்று இங்கே பயன்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய அதாவது நாம் என்னத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஆண்டவருக்காக சாட்சியாக ஜீவிக்கிற வாழ்க்கையில் நாம் காணப்பட்டாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயத்தில் குப்பைகள் இருக்கத்தான் செய்யுது இல்லை. குப்பை மாதிரி பேசுகிறோம், குப்பை மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், சிந்திக்கிறோம், குப்பை மாதிரி நடந்துக்கிறோம் இல்லைங்களா. யோசித்து பாருங்க, எத்தனை குப்பையான காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து நீங்கள் சோதிச்சு பாருங்க சரிங்களா. நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் குப்பையா இருக்கு இல்லை, நான் நினைக்கிறதெல்லாம் குப்பையா இருக்கு, நான் நடந்துக்கிற விதமெல்லாம் குப்பையா இருக்கு, நான் செயல்படுற விதமெல்லாம் குப்பையா இருக்கு. அப்போ இதெல்லாம் எனக்குள்ள வச்சுக்கலாமா? இதெல்லாம் எங்கே போகணும்? குப்பை மேட்டு வாசலுக்கு போகணும் இல்லைங்களா. யோசித்து பாருங்க. ஸோ அப்போ கவனிச்சு பார்த்தீங்களா, இந்த குப்பை மேட்டு வாசல் எதுக்கா? எல்லா ரப்பிஷும் அங்கே கொண்டு போய் கொட்டிடணும். ஒரு டஸ்ட்பின் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு, தேவையில்லாத காரியத்தெல்லாம் அந்த டஸ்ட்பின்ல போட்டுடணும். இப்போ நல்லா கவனிங்க, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள், தேவையில்லாத காரியங்கள் சரிங்களா, அதெல்லாத்தையும் நாம் எடுத்து அந்த குப்பை மேட்டு வாசலில் போட போட என் ஆவிக்குரிய வாழ்க்கை புதிதாக்கப்படும் சரிங்களா. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்ல புதுசாக இருக்கும் சரிங்களா. அப்போ புதுசாக ஏன் இல்லை, அங்கே குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கவனமாய் காணப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் எதெல்லாம் குப்பையாக இருக்குது, நான் பேசுகிற வார்த்தைகளா, என்னுடைய சிந்தனைகளா, என்னுடைய நினைவுகளா, அல்லது என்னுடைய தொடர்புகளா, இல்லை என்னுடைய உறவு முறைகளா, என்னுடைய அணுகுமுறைகளா, எது குப்பையாக இருக்குது? ஆவியானவர்கிட்ட கேளுங்க, கரெக்டாக அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஸோ இன்றைக்கு யாருமே என் வாழ்க்கையில் குப்பையே இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக குப்பை கூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது சரிங்களா. அதெல்லாம் கார்ப்பரேஷனுக்கு போகணும் இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்முடைய இருதயத்துக்குள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, சில சமயத்தில் சில வீடுகளுக்குள்ளே போனால் கூட இல்லைங்களா குப்பையாக கிடக்கும் இல்லைங்களா. எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்காது. அப்படி நீங்கள் அமைச்சு பாருங்கள், அந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் இன்டர்வியூக்காக போனார். அவருக்கு முன்னால் அநேகர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, எல்லாருமே நான் செலக்டட்.
ஒருத்தரும் தேர்ந்தெடுக்கப்படலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் எல்லாருக்கும் பின்னால் போனார், அந்த எம்டிக்கு முன்னால் உட்கார்ந்தார், ஒரு கேள்வியும் கேட்கல. யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டார். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், யூ ஆர் செலக்டட். எப்படிங்க ஒரு கொஸ்டினும் கேட்கல, இன்டர்வியூ வைக்கல? இல்லை, நான் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டேன். யூ ஆர் செலக்டட். என்ன பார்த்தீங்க? நீங்கள் வரும்பொழுது அங்கங்கே கடந்த குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுக்கிட்டே வந்தீங்க. அந்த கேம்பஸ்குள்ளே நுழைஞ்ச பிற்பாடு ஒரு இடத்துல ஒரு காகிதம் இருந்திருக்கு, அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுறாரு. ஒரு இடத்துல ஒரு மரத்தினுடைய இலை இருந்திருக்கு, அதை எடுத்து டஸ்ட்பினில் போடுறாரு. இன்னொரு இடத்துல ஒரு குப்பை இருந்திருக்கு, அதை எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டிருக்கீங்க. இப்படி ஒவ்வொன்றா செஞ்சு தான் நீங்கள் இதுக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு பாராட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, எத்தனையோ பேர் அந்த கேம்பஸ்குள்ளே வந்தாங்க, அத்தனை குப்பைகளையும் பார்த்தாங்க, ஒருத்தனும் எடுக்கவே இல்லை. எல்லாரும் நான் செலக்டட். ஆனால் இவன் பாருங்க, அதெல்லாத்தையும் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு இன்டர்வியூவில் வந்து உக்காந்தாரு. எம்டி சொல்கிறார், யூ ஆர் செலக்டட். அப்போ பார்த்தீங்களா, அப்போ குப்பைகளை அகற்றும் போது கர்த்தர் நம்மளை எப்படி உயர்த்துகிறவராக இருக்கிறார் பாருங்க, இல்லைங்களா? அந்த அந்த ஒரு உலக மனுஷன் பாருங்க, அவன் அதை சுத்தமான ஒரு காரியத்தை செய்ததினாலே இன்டர்வியூவே இல்லாமல் அந்த வேலைக்கு அவன் என்ன ஆயிட்டான்? செலக்டட் ஆகிட்டான், இல்லைங்களா? ஸோ அதுபோல் இனிமேல் அடுத்த சந்ததியினர், சரிங்களா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகும்போது அந்த கேம்பஸில் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்க. சரி, இருக்க வேண்டிய பொருளெல்லாம் அங்கங்கே இருக்க வேண்டிய, ஈஸியாக நீங்கள் செலக்டட் ஆகிடுவீங்க. சரிங்களா? உங்கள் முதல் மாதம் சம்பளம் எனக்கு தான். சரிங்களா? ஈஸியாக செலக்டட் ஆகிடுவீங்க. ஜபத்தோட சொல்கிறேன், தீர்க்க தரிசனத்தோட சொல்கிறேன். ஆகவே அப்போ அது மாதிரி நடந்து பாருங்கள், நடந்து கொள்ளுங்க. இதான் வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டிய காரியங்கள். அப்போ அது போல் நாம் இங்கே பார்க்குறோம், இந்த குப்பை மேட்டு வாசல் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? காணப்படக்கூடிய அத்தனை குப்பை கூலங்களும் அங்கே போய் சேரணும். சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அவை எல்லாம் சேகரித்து கொள்ளக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் அவை எல்லாத்தையும் சேமித்து வைக்கக்கூடாது. சரிங்களா? எல்லாவற்றையும் நாம் அகற்றிவிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அந்த பழைய சுபாவங்கள், டங் கேட் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? நம்முடைய அந்த கோபம், எரிச்சல், சந்தேகப்படுறது, அன்பில்லாமை, மன்னியாமை, பொறுமையா இல்லாதது, சண்டை, சச்சரவு, பிரிவினைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், தப்பான அபிப்பிராயம், இதெல்லாம் குப்பைங்க. இதெல்லாம், இந்த குப்பையெல்லாம் எங்கே போகணும்? இருதயத்தில் வச்சுக்கணும். அப்படியா? ஆமாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, மேன்மையாக இருந்தவைகளையெல்லாம் என்ன எப்படி விட்டாராம்? குப்பையா விட்டாராம். நாம் குப்பையா இருக்கிறதெல்லாம் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை? அப்போஸ்தலனாகிய பவுல் 11 எண்ணெய் கப்பல்களுக்கு சொந்தக்காரர். பாருங்க, 11 எண்ணெய் கப்பல்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக கோட்டீஸ்வரர்களில் யாருமே பவுலுக்கு சமமானவர்கள் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பானி, எலான் மாஸ்க்கு, யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தரும் அவருக்கு ஈக்குவலே கிடையாது. அந்த அளவிலான கோட்டீஸ்வரர் இன்னும் உலகத்தில் வரவே இல்லை. இன்னைக்கு இந்த காலத்துக்கு வேணும்னா அவங்க முதல் கோட்டீஸ்வரர், முதல் பணக்காரராக இருக்கலாம். ஆனால் பவுலோட ஒப்பிடும் பொழுது ஒன்றுமே கிடையாது. ஸோ அவ்வளோ பெரிய பணக்காரருங்க. அதை கர்த்தர், அதை பவுல் எப்படி விட்டாரா? குப்பையா எண்ணி, நஷ்டம் என்று எண்ணி. அவருக்கு இருந்த படிப்பு எப்பேற்பட்ட படிப்பு தெரியுங்களா? அவருடைய பக்தி வைராக்கியம் எப்பேற்பட்ட பக்தி வைராக்கியம் தெரியுங்களா? அவ்வளவு காரியங்கள் அவரிடத்துல இருக்கிறது, எல்லாத்தையும் குப்பையாக நினச்சி வந்தார். ஆக அன்பான, இன்றைக்கு நமக்குள்ளே காணப்படக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாம் குப்பை மேட்டு வாசலுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம், 15வது வசனம். ஊருணி வாசல். இந்த வாசலுக்கு என்ன பேருங்க? ஊருணி வாசல். அதை பிரித்து எழுதுனீங்கன்னா ஊற்று நீர் வாசல். சரியான தமிழில், எளிய தமிழில் சொல்லணும்னா ஊற்று நீர் வாசல். அதுதான் அங்கே சேர்த்து எழுதும்போது ஊருணி வாசல் என்று சொல்லப்படுகிறது. ஃபவுண்டைன் கேட். இந்த வாசலில் ஊற்று நீர், ஃபவுண்டைன்ஸ், புரியுதா? அப்படியே தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஊற்று நீர் வாசல். இந்த வாசல் அண்டையில் தான் ஒரு ஊற்று நீர் அமைக்கப்பட்டு அந்த ஊற்றுகளிலிருந்து நீர் பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கும். யோசித்து பாருங்கள். சில பார்க்குக்கு, சில கார்டன்லாம் போனோம்னா அங்கே ஃபவுண்டைன் வாட்டர்ஸு, ஃபவுண்டைன் அந்த வாட்டர்ஸ் வச்சுருக்காங்க, பார்த்தீங்களா? இல்லைங்களா? இப்போ நிறைய பார்க்கெல்லாம் அதெல்லாம் காணும். இப்போது ஏதோ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறாங்க. நம்ம ஊர் தண்ணி பஞ்சத்துக்கு அதெல்லாம் செய்யவும் முடியல அரசாங்கத்தால், இல்லைங்களா? மைசூர் பிருந்தாவன் பார்க்குக்கு போனீங்கன்னா நல்ல அழகழகான, துபாயில் ஒரு முறை பார்த்தேன், ரொம்ப பயங்கரமான, ரொம்ப அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அந்த இடத்த விட்டு அசையவே முடியல. அந்த அளவுக்கு அவங்க அதை டிசைனாக அப்படியே அந்த மியூசிக்கு தகுந்தபடி ஆடுற மாதிரி அந்த ஃபவுண்டைன் வாட்டர்ஸை அமைச்சு வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு அதுதான் வருமானம்.
துபாயில் தண்ணியே கிடையாது, அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை, தண்ணியே இல்லை. ஆனால் ஃபவுண்டைன் வாட்டர்ஸை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ அவ்வளவு பார்க்கறதுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக, கண்ணுக்கு அவ்வளவு அருமையாக அழகாக இருக்குது. அப்போ அதே போல் இங்கே பார்க்கணும். இதுக்கெல்லாம் நிறைய சரித்திர பின்னணி நான் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. இதெல்லாம் யார் கட்டினாங்க, அந்த கட்டினதற்கான வசன ஆதாரங்கள் எங்கே இருக்குது, எல்லாம் வேதத்தில் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு இப்போ முடியல. ஸோ ஏதோ சாதாரணமாக கட்டிட்டு போயிடலாம், அவ்வளவு பிரயாசம் எடுத்து. பார்த்தீங்களா? அதாவது எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷங்களுக்கு முன்னாலேயே அந்த ஃபவுண்டைன் வாட்டர்ஸ் எல்லாம் அன்னைக்கு அமைச்சிருக்காங்க பாருங்கள். அதை பார்த்து தான் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்கெல்லாம் அதை அமைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஊற்று நீர் வாசல் என்பது நமக்கு எதை பேசுகிறது? வாசித்து பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக அது பேசப்படுகிறது. 37, 38, 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். போதும். பார்த்தீங்களா? ஸோ இந்த ஊற்று நீர் வாசல் எதை பேசுகிறது? தாகமாக இருக்கிறவங்கெல்லாம் அங்கே வரலாம், வந்து பானம் பண்ண கடவர்கள். இது எழுத்தின் பிரகாரமான ஒரு ஊற்று நீர் அல்ல. அங்கே சொல்கிறார், அடுத்தபடியாக சொல்கிறார் பாருங்க, என்ன தெரியுங்களா? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பார்த்தீங்களா? அப்போ ஏற்கனவே உள்ளத்துக்குள்ள ஜீவ தண்ணீர்கள் இருக்கிறது. இப்போ அதை தேக்கி வைக்க முடியாம அந்த உள்ளத்திலிருந்து என்ன ஆகுது? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாக வெளியில புறப்பட்டு ஓடும். ஸோ யோசித்து பாருங்கள், இந்த ஊற்று நீர் வாசல் என்பது நமக்கு எதை பேசுகிறது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அனலுள்ள ஒரு வாழ்க்கை, அந்நிய பாஷையினுடைய ஒரு அடையாளம். ஆவியானவருடைய சமூகத்தில் தாகமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நமக்குள்ள அந்த ஆவியானவருடைய அந்த தண்ணீர் அங்கே பெருக்கெடுத்து ஓட வேண்டும், அது மற்றவர்களுக்குள்ளே பாய்ந்து செல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும். அப்போ இந்த நதின்னா ஏதோ கங்கை நதியை காசி அதெல்லாம் சொல்ல வரலீங்க. ஆண்டவர் நம்மளை தான் ஒரு நதியாக வச்சிருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறார். ஸோ நாம் போகிற இடத்துலெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்க வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் செல்வ செழிப்பா சுகமாக இருக்கணும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக இந்த ஊற்று நீர் வாசல் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைய வேண்டிய எதை பேசுகிறது? அடைய வேண்டிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பாருங்க, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ 6ஆவதுல வரும்பொழுது ஆவியானவருடைய அபிஷேகத்தை அவர் முக்கியப்படுத்துறாரு. இந்த அபிஷேகம் கிடைக்கணும்னா முன்னால ஒன்று சொன்ன பாருங்க, கண்ட கண்ட டேஷ் டேஷ் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்து ஆவியானவர் வர முடியாது. அந்த குப்பையெல்லாம் அகற்றப்படணும். அதுக்கும் முன்னால ஒன்று சொன்ன பாருங்க, பள்ளத்தாக்கு தாழ்த்த வேண்டும், தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும், பணி உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியாக ஆவியானவர் நம்மளை தேடி வந்துடுவார். அந்த அபிஷேகத்துக்காக நாம் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அபிஷேக முகாம், அனாயிண்டிங்கு கேம்ப்பு, ஃபயர் கேம்ப்பு, அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நமக்குள்ளே இருந்ததுன்னா எங்கேயோ இருக்கிற ஆவியானவர் என்னை தேடி வந்துடுவார். சரிங்களா? நான் தேடி போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அது அவங்களுடைய ஊழியம் செய்யட்டும். ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும்னா ஆவியானவர் என்னை தேடி வந்து என்னை அபிஷேகித்து என்னை அபிஷேகத்தினுடைய அந்த நிறைவை நமக்கு கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். சரிங்களா? அடுத்தபடியாக வாசிக்க கேட்போம். 7வது வாசலுக்கு பெயர் என்ன வாசல் தெரியுங்களா? 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். தண்ணீர் வாசல், வாட்டர் கேட், தண்ணீர் வாசல். அடுத்தது தண்ணீர் வாசல் என்று அழைக்கப்படுகிறது. 7வது வாசலுக்கு பெயர் தண்ணீர் வாசல். இது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறது. வேதத்தில் எங்கெல்லாம் தண்ணீர் என்று இருக்கிறதோ அது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. நிறைய காரியங்களுக்கு ஒப்பிடப்படும், ஆனால் பெரும்பான்மையான இடங்களில் தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. தண்ணீர் என்பது ஞானஸ்நானம் கிடையாதுங்க. தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பிடப்படுகிறது. தண்ணீர் ஒரு அத்தியாவசியமான தேவை இல்லைங்களா? அதை குடிப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம், நாம் ஜீவிக்கிறதற்கு பயன்படுத்துகிறோம். ஒரு மனுஷன் ஆகாரம் இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாது. தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு சில நாட்களுக்கு அவன் உயிர் வாழ முடியும். அப்படிப்பட்ட தன்மை உடையது தான் தண்ணீர். அப்போ இங்கே தண்ணீர் வாசல் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த தண்ணீர் வாசல் எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்கள்.
இந்த வசனம் தண்ணீருக்கு அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர் நாம் குடிப்பதற்கு பயன்படுத்துகிறோம், நாம் வாழ்வதற்கு பயன்படுத்துகிறோம், சுத்திகரித்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு அசுத்தம், ஒரு அசிங்கம், ஒரு அழுக்கு, அப்போ அதை போக்குவதற்காக தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். யூத சம்பிரதாயத்தில் அவங்க வீடுகளுக்குள்ளே நுழையும் பொழுது தங்களுடைய கால்களை முதலாவது கழுவி கொண்டு அவங்க உள்ள நுழையணும். அப்போ அந்த சமயத்தில் வாசல் அண்டையிலேயே அவங்க ஒரு தண்ணீர் தொட்டியை வச்சிருப்பாங்க. அந்த தண்ணீர் தொட்டியை கொண்டு அந்த தண்ணீரினால் அவங்க தங்களுடைய கால்களை கழுவி உள்ளே பிரவேசிக்கணும். சில சமயத்தில் வசதியானவர்களுடைய வீடுகளில் மற்றவர்களுடைய கால்களை கழுவுவதற்காக அடிமைகளை வைத்திருப்பார்கள். அந்த அடிமையானவன் வரக்கூடிய விருந்தினர்களுடைய கால்களை கழுவி அவங்கள உள்ளே அனுப்பி வைப்பான். ஸோ இது போலலாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ தண்ணீர் என்பது என்ன? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எருசலேமிலே 12 வாசல்களில் ஒரு வாசலுக்கு பெயர் என்னது? தண்ணீர் வாசல். இது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இதே நெகேமியாவில் 8ஆம் அதிகாரத்தை வீடுகளுக்கு போய் வாசிங்க. 8ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை எங்கே வச்சு வாசிப்பாங்கன்னா இந்த தண்ணீர் வாசல் அண்டையில் வச்சு தான் வாசிப்பாங்க. தண்ணீர் வாசல் அண்டையில் இங்கே வச்சு தான் அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க வாசிச்சிருக்காங்க. 8ஆம் அதிகாரத்தை அது நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே தண்ணீர் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக காணப்படுகிறது. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அப்ப தண்ணி என்னெல்லாம் பண்ணுது பாருங்க? சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குகிறது, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் நீக்குகிறது. அப்போ தண்ணீருடைய தன்மை, தண்ணீருடைய வேலையை நாம் இங்கே பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? 26ஆம் வசனத்தில் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. அப்போ திருவசனத்திற்கு அடையாளமாக தண்ணீர் பேசப்படுகிறது. வேதத்தில் அப்போலோ என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? அந்த அப்போலோ எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 18:24. சாதுரியவனும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ. போதும். அவன் யார் பார்த்தீங்களா? வேதத்தில் வல்லவன். புரியுதுங்களா? சகல கலா வல்லவன் இல்லை, வேதாகமங்களிலே வல்லவன். பார்த்தீங்களா? வேதாகமங்களிலே வல்லவன். அப்பனா வேதத்தை அவ்வளவு கரைச்சு குடிச்சிருக்கிறான். வேத வசனங்கள் அவ்வளவு தன்னுடைய இருதயத்தில் தேக்கி வச்சிருக்கிறான், சேமித்து வச்சிருக்கிறான். சரிங்களா? வேத வசனமா அவன் பேசுவான். இப்போ நல்லா கவனிங்க, இவன் வேதத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறான். இந்த வேத வசனங்கள் எதுக்கு அடையாளம்? தண்ணீருக்கு அடையாளம் இல்லைங்களா? இப்போ இந்த அப்போலோ என்ன பண்றாரு பாருங்க, வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 3:6. நான் நட்டேன். பவுல் சொல்றார் பாருங்க, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான். பார்த்தீங்களா? அப்போ தண்ணி யார்கிட்ட இருக்கு பாருங்க? அப்போலோ கிட்ட இருக்கு. தண்ணிங்கிறது என்னது? வசனம். பார்த்தீங்களா? அப்போ பவுல் சொல்றார், என்கிட்ட வசனம் இல்லை, இருக்கு, ஆனால் அவர் தன்னை அதுக்கு ஒப்பிடலை. பாருங்க, நான் நட்டேன், நான் நீர் பாய்ச்சலை. புரியுது? நட்டினாலும் நீர் பாய்ச்சறது தான் ரொம்ப முக்கியம் இல்லை? அப்போ இவர் நான் நட்டேன், ஆனால் நீர் பாய்ச்சினது நான் கிடையாது. யார் நீர் பாய்ச்சினாரு? அப்போலோ நீர் பாய்ச்சினாரு. தேவனே விளைய செய்தார். அல்லேலூயா. 3 பேர் அங்கே வராங்க பாருங்க. முதல்ல அப்போஸ்தலனாகிய பவுல், 2வது அப்போலோ, 3வது தேவன். தேவன் விளைய செய்ததற்கு காரணம் என்ன? நான் நட்டதினால் அல்ல. அப்போலோ என்ன பண்ணாரு? நீர் பாய்ச்சினார். அந்த நீர் தான் என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்போ அப்போலோ கிட்ட அவன் என்ன இருந்திருக்கு? வசனம் இருந்திருக்கிறது. அவன் வேதாகமங்களில் வல்லவன் என்று அழைக்கப்படுகிறான். அப்போ அவன்கிட்ட அவ்வளோ வசனம் இருந்திருக்கு. அந்த வசனம் என்ற நீரை அவன் பாய்ச்சி இருக்கிறான். பாருங்க, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அநேக ஆத்துமாக்களை விளைய பண்ணி இருக்கிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். சரி, அடுத்தபடியாக இன்னொரு வாசலை குறித்து நாம் வாசிப்போம். 28வது வசனம். குதிரை வாசல். போதும். இந்த வாசலுக்கு என்ன பேருங்க? ஹார்ஸ் கேட், குதிரை வாசல். இந்த குதிரை வாசல் அண்டையில தான் குதிரைப்படை இருக்கும். சரிங்களா? எருசலேமுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்கள், அமலேக்கியர்கள், யாராகிலும் சத்துருக்கள் படையெடுத்து வரும்பொழுது, முற்றுகையிடும் பொழுது, இஸ்ரவேல் படை வீரர்கள் தங்களுடைய குதிரைகளை எல்லாம் ஆயத்தமாக்கி அவங்க யுத்தத்திற்காக புறப்பட்டு போவதற்கு முன்பதாக இந்த குதிரை வாசல் அண்டையில் வந்து ஒவ்வொரு வீரர்களும் தங்களுக்குரிய குதிரைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு செல்லுவார்கள்.
ஸோ இங்கே குதிரை வாசல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கும் அநேக காரியங்களை பேசுகிறது. முதல்ல கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ குதிரையால வரும், கர்த்தரால வரும். குதிரை முக்கியம், குதிரை தேவை. குதிரை இல்லாமல் யாரும் யுத்தத்துக்கு போக முடியாது. சரிங்களா? ஸோ குதிரையை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். யுத்தம் எப்போ வரும்னு தெரியாது, என்னைக்கு வரும்னு தெரியாது. ஆனால் குதிரையை நல்லா ட்ரெயின் பண்ணி, நல்லா அதை பயிற்சி கொடுத்து, நல்லா ஓட வச்சு, நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்து, நல்லா ரன் பண்ண வச்சு, நல்ல புஷ்டியாக திடகாத்திரமாக இல்லைங்களா அதை ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா யுத்தம் எப்போ வரும்னு தெரியாது, நல்லா ரெடி பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணி இப்போ யுத்தம்னு ஒன்று வந்தாச்சு. இப்போ குதிரையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஜெயமோ யாரால வருது? கர்த்தராலே வரும். அல்லேலூயா. அப்போ குதிரை வாசல் நம்முடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். சரிங்களா? குதிரை வாசல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய போராட்டங்கள். சரிங்களா? இந்த குதிரை வாசல் என்பது நிறைய காரியங்களுக்கு அது பேசுக. அதாவது ஓவர் கமிங், மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். குதிரை மேற்கொள்ளும், எல்லாவற்றையும் அது மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நமக்கு தராரு. சரிங்களா? அப்புறம் அடுத்து மோர் தேன் கான்கோரிங், ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. குதிரையை கொண்டு தான் எல்லாரும் ஜெயிப்பாங்க அன்னைக்கு. ஸோ இது போல அப்போ நிறைய விஷயங்கள். இந்த குதிரை வெற்றிக்கு அடையாளமாக காணப்படுகிறது. ஆனால் குதிரையால் வெற்றி கிடையாது. சரிங்களா? கர்த்தரால தான் வெற்றி. அதே சமயத்தில் அன்பானவர்களே, குதிரையால் வெற்றி இல்லை என்பதற்கு என்ன அடையாளம்? வாசிக்க கேட்போம். 20ஆம் சங்கீதம் 7வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 20:7. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இப்போ தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ அதாவது பாருங்க, அன்னைக்கு யுத்தம்னு ஒன்று வந்ததுன்னா எல்லார்கிட்டையும் ரதப்படை ஒன்று இருக்கும், குதிரைப்படை ஒன்று இருக்கும். தாவீது கிட்ட கூட இருக்குது, ரதப்படை இருக்குது, குதிரைப்படை இருக்குது. எத்தனை ரதங்கள் எத்தனை குதிரைகள் அந்த எண்ணிக்கையும் இருக்குது பைபிளில். இவ்வளோ ரதங்கள் அவர் வச்சிருந்தார், இவ்வளோ குதிரைகளை வச்சிருந்தார், இவ்வளோ குதிரை வீரர்களை தாவீது வச்சிருந்தார்னு பைபிளில் நமக்கு புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? சரி, அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கிட்டையும் ரதங்கள் குதிரைகள் இருந்தது, அவரும் ரதங்களோட குதிரைகளோட தான் யுத்தத்துக்கு போனாரு. ஆனால் அவர் என்ன சொல்ல வராரு? அந்த ரதங்களை வச்சு நான் ஜெயிக்கல, அந்த குதிரைகளை வச்சு நான் ஜெயிக்கல, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நான் ஜெயிச்சேன். ஸோ சில பேர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. நான் அதில் மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கும் அது இருக்கு, நானும் அதை யுத்தத்துக்கு கொண்டு போனேன். சரிங்களா? ஆனால் நான் அதை மேன்மை பாராட்ட மாட்டேன். அதால தான் எனக்கும் வெற்றி கிடைச்சிருக்கு. நான் அதை மேன்மை பாராட்ட மாட்டேன். அதை காட்டிலும் மேலாக கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அப்போ அன்பானவர், குதிரை வாசல் என்பது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார், கர்த்தரையே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அது காணப்படுகிறது. அடுத்தது நெகேமியா 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். நெகேமியா 3:29. கிழக்கு வாசல், ஈஸ்ட் கேட், கிழக்கு வாசல். 9 கடைசியாக கொஞ்சம் கிட்ட வந்துகிட்டு இருக்கிறோம், முடிய போகுது இல்லைங்களா? கிழக்கு வாசல் இது என்னது? கிழக்கு வாசல், ஈஸ்ட் கேட். என்ன அர்த்தம்? இந்த கிழக்கு வாசல் அண்டையில் தான் இயேசு கிறிஸ்து வருவார். புரியுதுனா? அந்த கிழக்கு திசையை நோக்கி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவருடைய வருகையை குறித்து அது நமக்கு பேசுகிறது. ஈஸ்ட் கேட். சரிங்களா? இந்த ஈஸ்ட் கேட், இந்த கிழக்கு திசையில தான் நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய இடத்துல இருக்கும். அந்த கிழக்கத்திய புத்திரர்கள், கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், அப்படியெல்லாம். அப்போ இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் அவர் வரப்போறாரு. எங்கே தான் வருவார் தெரியுங்களா? அந்த கிழக்கு வாசல் அண்டையில தான். சரிங்களா? இன்று வரைக்கும் அந்த கிழக்கு வாசல் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறது. அந்த வாசல் அண்டையில தான் ஆண்டவருடைய கால்கள், ஆண்டவருடைய பாதங்கள் நிற்கும். இப்போ இந்த கிழக்கு வாசல் எதை பேசுகிறது? நான் அந்த வருகைக்குள்ளே காணப்பட வேண்டும், நான் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் அந்த வருகையில் பறந்து செல்ல வேண்டும், அவருடைய வருகையில் நானும் காணப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இது பேசப்படுகிறது. அப்போ கவனிச்சு பாருங்க, முதல்ல ரட்சிக்கப்பட்டோம், இப்போ எங்கே வரைக்கும் வந்துட்டோம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வருகை வரைக்கும் வந்துட்டோம். சரிங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டு கடைசியில் நான் கிழக்கு வாசல் அண்டையில் இல்லாமல் போயிட்டேனா, அதாவது வருகையில் இல்லாமல் போயிட்டேனா, அவ்வளவு நாளும் நான் வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாக, விருதாவாக, வெறுமையாக அது போயிடும். அதனால் அவருடைய வருகைக்கு எப்படியாகிலும் நீங்களும் நானும் நம்மளை என்ன பண்ணிடணும்? ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். சரிங்களா? அதாவது 2 விதத்தில் நாம் செயல்படணும். ஒன்று, இப்போ வந்தாலும் சரி நான் போயிடணும்.
சரிங்களா? அப்படி. இன்னொன்று என்னன்னா, அவர் இப்போ வரமாட்டார், சரி கொஞ்சம் லேட் பண்ணி வருவார். அந்த லேட் பண்ணி வர்ற வரைக்கும் நான் இந்த ஊழியம் செய்யணும், நான் இத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும், நான் இத்தனை பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணணும், நான் இத்தனை இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், அதுவும் இருக்கணும். சரிங்களா? ஷார்ட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான். ஷார்ட் டேர்ம் பிளான் என்ன? இப்போ வந்தாலும் நான் எப்படி இருக்கணும்? ரெடியாக இருக்கணும். சரிங்களா? இல்லை ஆண்டவரே, இப்போ தான் நான் சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ தான் நான் கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இல்லைங்களா, இப்போ தான் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் தள்ளி வாங்க, சில காலங்கள் கழிச்சு வாங்க. இல்லை, இப்போ வந்தாலும் நான் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். சரி, இப்போ வரல, அவர் லேட் பண்ணி வருவார். அந்த லேட் பண்ணி வந்தாலும் அதுக்கான திட்டங்களை நான் தயார் பண்ணி கொள்ள வேண்டும். சரிங்களா? எத்தனை பேரை நான் சந்திக்க போகிறேன், எத்தனை ட்ராக்ஸ் கொடுக்க போகிறேன், எத்தனை பேருக்கு சுவிசேஷன் சொல்ல போகிறேன், எத்தனை பேரை நான் ஆதாயம் பண்ண போகிறேன், என்னென்ன ஊழியம் செய்ய போகிறேன், அந்த திட்டங்கள் பாருங்கள். நீங்கள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 5 ஆண்டு திட்டம், 10 ஆண்டு திட்டம், அடுத்த 25 வருஷத்துக்கு அவங்க பெரிய பெரிய பிளான்லாம் போடுறாங்க. பெரிய பெரிய ஸ்தாபனங்களில் அடுத்த 100 வருஷத்துக்கு போடுறாங்க. தெரியுங்களா? ECIலெல்லாம் அடுத்த 100 வருஷத்துக்கு இத்தனை லட்சம் சபைகள் இருக்கும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போனா என்ன? அடுத்த 100 வருஷத்துக்கு இயேசுநாதர் வரமாட்டார் அப்படின்னு அர்த்தமா? இல்லை, வருவார். சரிங்களா? அவர் எப்போ வந்தாலும் சரி, நான் ரெடியாக இருப்பேன். அவர் வராத வரைக்கும் நான் என் வேலையை மும்முரமாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன், தீவிரமாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அந்த நோக்கம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆக அவர் எப்போ வந்தாலும் சரி, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த கிழக்கு வாசல் என்பது அதைத்தான் நமக்கு பேசுகிறது. கிழக்கில் சூரியன் என்ன ஆகுது? உதயமாகிறது. அதே போல் கிழக்கில் நீதியின் சூரியன் ஒரு நாள் வந்து நிற்பார். அந்த வருகையில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவசியமாக காணப்படுகிறது. அந்த ஏக்கம் நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் பாருங்கள், கடைசியாக இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன் அவர் வருகையை தாமதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20வது வசனத்தை வாசிப்போம். இன்னொரு வசனம் அதுக்கு முன்னால் இன்னொரு வசனம் இருக்கும் பாருங்க. 12வது வசனம் வாசிங்க. 12. நல்லா கவனிங்க. இல்லை 20வது வசனம், 20, 22, 20 பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். இவன் என்ன சொல்றான் பாருங்க, யோவான் என்ன சொல்றான் பாருங்க, ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? அவர் என்ன சொல்றார் பாருங்க, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வரு. இவன் என்ன சொல்றான் பாருங்க, ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும் நான் சொல்றான். அதை விட்டான் பாருங்க, அந்த வார்த்தையை விட்டான் பார்த்தீங்களா? வாரும், அவ்வளவுதான். ஓகே கம் லார்ட், ஓகே கம் ஜீசஸ், எப்போ வரீங்களா வாங்க. சீக்கிரமாய் அந்த வார்த்தையை அவன் யூஸ் பண்ணல பாருங்க. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஐ வில் கம் குவிக்லி, ஐ வில் கம் வெரி சூன் அவர் சொல்றாரு. இவன் என்ன சொல்றான், ஓகே கம் லார்ட் வெரி சூன், கம் சூன் அப்படின்னு சொல்லல பாருங்க. இல்லை, இவன் என்ன சொல்லி இருக்கணும், இவன் அதை சொல்லலை பார்த்தீங்களா? அதான் ஆண்டவர் தாமதிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று சொல்றான் பார்த்தீங்களா? நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னேன், அவன் என்ன சொல்றான் பார்த்தீங்களா? ஆமென், ஓகே ஓகே நல்லது ஆண்டவரே, கர்த்தராக இயேசுவே வாரும், அவ்வளோதான். எப்போ வரணும், எப்படி வரணும், இப்போ வரலாமா, நாளைக்கு வரலாமா, லேட் பண்ணி வர்றீங்களா, இல்லை கம் சூன், ஏதாவது ஒன்று சொல்லலாம். இல்லை, ஒன்றுமே சொல்ல பார்த்தீங்களா இவன். அப்போ இன்றைக்கு அன்பானவர்கள், அவர் எப்போ வந்தாலும் நாம் செல்லுகிறதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடைசியாக கடைசி வாசலை குறித்து பார்ப்போம். 31வது வசனம். மிப்காத் என்னும் வாசல். போதும், மிப்காத் என்னும் வாசல். இந்த மிப்காத் என்பது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக காணப்படுகிறது. வருகைக்கு அப்புறம் என்ன இருக்கு தெரியுங்களா? நியாய தீர்ப்பு. நம்ம எல்லாருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஸோ மிப்காத் என்பது நியாய தீர்ப்பு. அப்போ அந்த நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்திட வேண்டும், ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இன்ஸ்பெக்ஷன், அதுக்கு இன்னொரு பேர் இன்ஸ்பெக்ஷன் கேட், த கேட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். அங்கே எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க, என்ன கொண்டு வராங்க, என்ன கொண்டு போகிறாங்க, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் உள்ளே அனுப்புவாங்க. அதுபோல் இந்த மிப்காத் என்ற வாசல் என்பது என்னை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வருகைக்கு நான் தகுதியாக இருக்கிறேனா, வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா, நான் தகுதி உடையவனாக காணப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம், என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பகுதி, அனைத்து அம்சங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், ஆராய்ந்து அறிந்திட வேண்டும் என்பதற்காக
அடையாளமாக பேசப்படுகிறது. ஸோ ரட்சிப்பிலே தொடங்கி கடைசியில் வருகையில் இடம்பெற்று அதுக்கப்புறம் நியாயம் தீர்க்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம், எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு மொத்தம் 12 வாசல்கள். இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் 10 வாசல்கள் பற்றி பேசப்படுகிறது. மீதி 2 வாசல்கள் வேற புஸ்தகத்தில் இருக்கு. ஆனால் இங்கே 10 வாசல்கள். முதல் வாசல் ஆட்டு வாசல், அதிலே தொடங்கி கடைசியாக மிப்காத் என்னும் வாசல் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நீங்களோ நானோ ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். ஒரு நாள் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிரியைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு கூட அவர் வந்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பலன் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் ஏற்றதொரு பலன் இருக்கிறது. கர்த்தருக்காக நாம் எவ்வளவாக உழைச்சோமோ, வாழ்ந்தோமோ, சாட்சியாய் ஜீவித்தோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு பலன்களை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழாமல் இருந்தவங்களுக்கு அதுக்கேற்ற பலன் இருக்கும். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக வாழ்ந்தவங்களுக்கு அதுக்கேற்ற பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஸோ ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அர்த்தங்களை பேசுகிறது. என்னை நான் தாழ்த்த வேண்டும், எனக்குள்ளே காணப்படக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும். பள்ளத்தாக்கு என்னை நான் பணிந்து கொள்ளுகிற ஒருவனாக பணிவு எனக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்து ஊற்று நீர் வாசல், ஊருணி வாசல், அபிஷேகிக்கப்பட்டு இருக்க வேண்டும். எனக்குள்ள ரொம்ப நிறைய இருக்கணும். இப்படி நிறைய வாசல்களை குறித்து ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களை, ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு பேசுகிறது. இன்றைக்கு அவைகளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இப்போதும் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே கூட எருசலேமினுடைய 10 வாசல்களை பற்றி நீர் எங்களோடு கூட பேசினதற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாசல்களினுடைய அர்த்தங்கள் என்ன, அவைகள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னத்தை பேசுகிறது என்று இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும்படியாக, ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆட்டு வாசலிலே வந்த நாங்கள் ஒரு நாளிலே மிப்காத்து வாசலிலே நிற்க வேண்டிய நிலையிலே நாங்கள் காணப்படுகிறோம் அப்பா. தகப்பனே, தொடர்ந்து ஒவ்வொரு வாசலையும் நாங்கள் கடந்து வர, ஒவ்வொரு வாசலினுடைய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கேட்ட இந்த சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாக, நடக்கிறவர்களாக, கை கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீர் சொன்னது போல ஆண்டவரே, மெய்யாகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீர் ஐயா. நாங்களும் தகப்பனே சீக்கிரமாய் வாரும் என்று அழைக்கிறோம் ஐயா. சீக்கிரமாய் வாரும் என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதி, உம்முடைய வருகையில் தகுதிப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய வருகையில் நாங்கள் காணப்பட கர்த்தர்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருந்து நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.